ஆன தியான நிகழ்வு மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்த அம்மா அவர்களுக்கும், இறைவணக்கம், குருவணக்கம், ஞானகானம், காயகல்பம் என அனைத்து நிகழ்வுகளையும் மிக சிறப்பாக ஏற்றிக் கொடுத்த அனைத்து இறை சாதனை மார்க்க அருள் தொண்டர்களுக்கும் நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்வோம். இறை சாதனை மார்க்க அருள் தொண்டர்கள் அனைவரும் வாழ்க வளம். இறை சாதனை மார்க்க அருள் தொண்டர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் இன்று. ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான, உற்சாகமான, ஆனந்தமான நாளாக இருந்தாலும், ஒவ்வொரு நாளுக்கும் சில சிறப்புகள் வரும்போது இன்னும் அந்த நாள் அதிகப்படியான சந்தோஷத்தை நமக்கு கொடுக்குது. அதுல குறிப்பாக இந்த மாத மார்கழி நம்ம இறை சாதனை மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே நம்ம சிறப்பா அந்த தியானத்துல, பயிற்சிகள்ல ஈடுபட்டு இருந்தாலும், அந்த மார்கழி மாதம் முழுக்க நாம் செய்த பயிற்சிகள் இன்னும் ஒரு மடங்கு, சரிங்களா? ஒரு பெர்சன்டேஜ் இல்ல, ஒரு மடங்கு. அது மாதிரி இன்னும் ஒரு மடங்கு அதிகப்படியான ஆற்றலை கொடுப்பதற்கான சூழலை இந்த இயற்கை நமக்கு கொடுத்திருந்தது. நெறைய அன்பர்கள் எனக்கு வந்து ஃபீட்பேக் குடுத்துட்டே இருந்தாங்க. அதாவது இந்த பயிற்சி எடுக்காதவங்க கூட, என்னோட குழந்தைக படிக்கிற ஸ்கூல்ல ஒரு அம்மா ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப இன்வால்வ்மென்ட் மகரிஷி மேல. அவங்க ரொம்ப நல்லா இது பண்ணியிருக்காங்க. கூடவே ஸ்கூலோட பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட் எல்லாரையுமே வந்து இன்வால்வா அவங்க இத சொல்லி அவங்களும் ரொம்ப இன்வால்வா பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு மௌனம் முடிச்சுட்டு வந்து தான் கேள்விப்பட்டேன். இப்படி நெறைய அன்பர்கள் எங்க பார்த்தாலும் நான் மார்கழி மௌனத்துல கலந்துக்கிட்டேன். நெறைய நாள் கலந்துக்கிட்டேன். ரொம்ப அற்புதமா இருந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ நம்ம எப்பவுமே ஒரு நிகழ்ச்சி முடிச்சா அந்த அனுபவத்த கேட்போம். இது நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஒரு ரொட்டீன், ஒரு வழக்கம்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமா கேட்கணும். ஓஷோ சொல்லுவாங்க, அதாவது நீங்க வெற்றி பெறுவது எவ்வளவு முக்கியமோ, அதே அளவு முக்கியம் நீங்க வெற்றி பெற்றத கொண்டாடணும்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம நெறைய பேர் வந்து வெற்றி பெற்றுறோம். ஆனா அதை கொண்டாடுறது இல்ல. அதுதான் இப்ப பெரிய பிரச்சனை. நம்ம டெய்லி நெறைய வெற்றி பெறுறோம். நீங்க ஒரு தியானம் பண்ணா அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அது இப்ப இருக்கிற அந்த கலியுகத்துல, நீங்க ஒரு 214 பேர் இங்க உட்கார்ந்திருக்கிறதே ஒரு உங்க வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வெற்றி இது. சரிதானே? ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு நமக்கு டைவர்ஷன்ஸ் வந்து இருக்கு. அப்போ அந்த வெற்றியை மார்கழி மாதம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர், முதல் நாள்லாம் 1000 பேருங்கிறது பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. சரிதானுங்களா? அப்ப அவ்வளோ பேர் கூடி, அந்த ஆன்ம உயர்வுக்கான செயல அவ்வளோ அற்புதமா அவங்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான். அப்ப அது ஒரு செலிப்ரேஷன், அதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துனதுக்கான ஒரு மகிழ்ச்சி எங்க உச்சகட்டமா இருக்கும்னா, அதனால பலன் பெற்றவர்கள் சொல்லும்போது தான். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நான் இந்த 13 நாள் அறிமுக பயிற்சி மன்றத்தில் நடத்துறப்ப, கண்டிப்பா லாஸ்ட் நாள் கண்டிப்பா போயிருவேன். மற்ற நாள் 1 நாள், 2 நாள் கூட அங்க போனா, போகாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சப்ஜெக்ட்ஸ் எனக்கு இருக்கிற அன்னைக்கு போவேன். மற்ற நாள் அவங்க பயிற்சி நடத்துவாங்க. பட் அந்த லாஸ்ட் டே அப்படிங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம குடுத்த பயிற்சி எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் ரீச் ஆயிருக்கு. அதனால அவங்க எவ்வளவு நன்மை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்கிறப்ப, அ ஏன்னா அந்த 13 நாள் நடத்துறப்ப பல ஆசிரியர்கள் அ கஷ்டப்பட்டு அந்த பயிற்சி நடத்தியிருப்பாங்க. இஷ்டப்பட்டா இருந்தாலும், பட் கொஞ்சம் சிரமப்பட்டு உடற்பயிற்சி ஆசிரியர் எல்லாம் தொடர்ந்து காலையில 5:25க்கு உள்ள இருக்கணும். 13 நாள் கன்டினியூவா அவங்க அ அவங்களோட பயிற்சிய முக்கியமா எடுக்காம, மக்களுக்கு சேவை அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு, அவ்ளோ கடின உழைப்பு குடுத்திருப்பாங்க. பல ஆசிரியர்கள் பல தொலைவில இருந்து வந்திருப்பாங்க.
அப்ப அந்த ஃபைனல் டே அந்த ரிசல்ட் கேட்கிறப்ப எல்லாரும் சொல்றது போலதான். குழந்தை வயித்துல இருக்கிறப்ப அவ்வளோ கஷ்டம் இல்லையா? பெத்து வெளிய எடுக்கிறப்போ அம்மாக்கு இருக்கிற அந்த ஒரு சந்தோஷம், அந்த கஷ்டத்த எல்லாத்தையும் மறக்கடிச்சிரும் அப்படிங்கிறது மாதிரி தான் ஒவ்வொரு ஆசிரியருடைய நிலை இருக்கு. அப்ப அந்த விதத்துல இந்த மார்கழியில ஆக்சுவலா நான் எதுவுமே பண்ணல. என்னோட பங்குக்கு. நம்ம இறை சாதனை மார்க்க டீம் வந்து அவ்வளவு ஒரு டெடிகேட்டடா அந்த விஷயத்த வந்து மக்கள் எல்லாரும் செய்யறதுக்கு உதவியிருக்காங்க. அப்ப எல்லா கிரெடிட்டும் வந்து இந்த 1 மாசம் அந்த பயிற்சிய சிறப்பா நிகழ்த்தி கொண்டு போறதுக்கு காரணமா இருந்த எல்லா அருள் தொண்டர்களுக்கும் இந்த நேரத்துல நம்ம அவங்கள நினைந்து நிச்சயமா நன்றியுணர்வோட இங்க வணங்கணும் நம்ம. அது ரொம்ப பெரிய விஷயம். சரிதானுங்களா? அந்த விதத்துல இன்னைக்கு நீங்க சொல்ற ஒவ்வொரு பாராட்டும் அந்த அருள் தொண்டர்களுக்கு நாம வந்து சமர்ப்பணம் செய்யணும். ஆ அவங்களால தான் இது வந்து பெரிய சாத்தியமாயிருக்கு. அதனால இன்னைக்கு நீங்க வந்து இப்ப உள்ள இருக்கிறவங்கள்ல இந்த 1 மாத மார்கழி மாதத்துல நீங்க காலையில 5 நாள் வந்திருக்கலாம், 10 நாள் வந்திருக்கலாம், 1 மாசம் ஃபுல்லா வந்திருக்கலாம். அத பத்தி ஒண்ணும் இல்ல. பட் அதுல நெறைய புது சிஸ்டம்ஸ் நம்ம வந்து குடுத்தோம். அது இயற்கை நமக்கு கொஞ்சம் கைடு பண்ணுச்சு. அப்படித்தான் சொல்லணும். சரியாங்களா? எனக்கு முதல்ல இருந்தே அந்த தாக்கம் இருக்கு. கன்டினியூஸா உங்கள வந்து உட்கார வைக்கக்கூடாது. ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டி குடுத்து பயிற்சி குடுக்கணும். குறிப்பா மெடிடேஷனுக்கு முன்னாடி கபாலபதி குடுத்தா பயங்கரமா பவர்ஃபுல்லா வேலை செய்யும்ன்னு நானே நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன். நெறைய பேர் சொல்லியும் கேட்டுருக்கேன். அதேபோல அந்த எம்புதல் பயிற்சி, பிரபஞ்ச சக்தி ஈர்ப்பு பயிற்சி அது ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு பிராக்டிஸ். தோப்புக்கரணம். ஆ கூடவே இந்த வாட்டர் ஹீலிங் மெடிடேஷன் இதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு எஃபெக்டிவ் வந்து ஒரு பிராக்டிஸ். அதெல்லாம் நெறைய சேஞ்சஸ் வந்து குடுக்கக்கூடிய ஒரு சக்திமிக்க பயிற்சிகள். அப்ப அதெல்லாமே ஆட் பண்றதுக்கு சூழல் கிடைச்சதுல ஆட் பண்ணியிருந்தோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நீங்க அந்த மார்கழி மாதத்துல இந்த பயிற்சியில இணைந்தவங்க எல்லாருமே, நீங்க எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களோட அனுபவங்கள நீங்க வந்து ஷேர் பண்ணணும். இது வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோள். எல்லாருமே நீங்க 100 பேர், 200 பேர், 500 பேர், 1000 பேர் இருந்தீங்கன்னா, சரி மேக்ஸிமம் இதுல இருக்கிற எல்லாருமே, அது பழைய அன்பர்கள், புதிய அன்பர்கள் எல்லோருமே, நீங்க இந்த மார்கழி மாத அந்த பயிற்சிகள்ல சிறப்பா கலந்துகிட்டவங்க, உங்களோட அனுபவத்தை எல்லாம் நீங்க இங்க வந்து பதிவு பண்ணணும். அதற்கான ஒரு ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. சரிதானுங்களா? நிச்சயமா இந்த நிகழ்வ நீங்க எல்லாருமே நல்லா பயன்படுத்திக்கோங்க. சரி. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒருமுறை அருள் தொண்டர்களுக்கும், இந்த நிகழ்விலே கலந்து இதை சிறப்பித்த அன்பர்கள் எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லி, அ நான் எல்லாருமே கேட்கறக்கு ரொம்ப ரொம்ப ஆவலோட இருக்கிறேன். நிச்சயமா சர்வீஸ் பண்ணவங்க எல்லாருமே ஆவலோட இருப்பாங்க. நீங்க எல்லாருமே ஆவலோட இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதனால நீங்க எல்லாருமே அ அ எப்பவுமே என்ன ஆகும்னா, இந்த அனுபவ உரை ஃபர்ஸ்ட்டு 2, 3 பேர் பேசுற அளவு வரைக்கும் எல்லாருமே இருப்பாங்க. அப்புறம் சிலர் வந்து வெளிய போயிருவாங்க. இது அனுபவ உரை நம்ம ரெகுலரா நடத்துறப்ப நம்ம பார்க்குற ஒரு விஷயம். ஆனா, சில அனுபவங்கள் பின்னாடி வர்றவங்க ரொம்ப எக்ஸலன்ட்டா சொல்லுவாங்க. அது நான் நான் வந்து ஐயோ! அத மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு யோசிப்பேன். சரிதானுங்களா? ஏன்னா, ஒரு சின்ன விஷயம் அவங்க லைஃப்ல வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் ஏற்படுத்தியிருக்கும். சரிதானுங்களா? அதனால நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க முழுசா இதைய அனுபவிங்க, கேளுங்க. சரிதானுங்களா? அவங்க லைஃப்ல எப்படி மாற்றம் வந்துச்சு? சிலர் வந்து அந்த டெக்னிக்கே வந்து மாத்தி கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஷேர் பண்ணுவாங்க. இது நமக்கு ஒரு பெரிய உத்வேகமா மாறும். நாளைக்கு நாம இதை பண்ணா நம்ம லைஃப்லயும் இது ஒரு சேஞ்ச் நடக்கும். அப்படிங்கிறது. ஒரு அம்மா கூட சொன்னாங்க, அந்த வாட்டர் ஹீலிங் மெடிடேஷன்ல நான் என்னோட ஃபேமிலில இருக்கிறவங்கள பயிற்சிக்கு எவ்வளவோ நாள் சொன்னேங்கய்யா. அவங்க வந்து வரல. ஆனா, இப்ப அவங்களுக்கு எப்படி இந்த விஷயத்த கொண்டு போறதுன்னு வந்து ரொம்ப யோசிச்சேன். ஆனா, இந்த வாட்டர் ஹீலிங் வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருந்தது. ஏன்னா, நான் நான் பிளெஸ்ஸிங் பண்ணிட்டு குடுக்குற அந்த வாட்டர் அவங்க குடிக்கிறப்போ, அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் நடந்தது. இந்த பயிற்சி என்னோட ஃபேமிலி ஃபுல்லா போனத நான் வந்து ஃபீல் பண்ணேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் உண்மையாலுமே நமக்கு ஒரு பெரிய கிஃப்டடான ஒரு வாய்ப்பு. நமக்கு நெறைய டெக்னிக் தெரிஞ்சாலும் நம்ம பயன்படுத்தாம இருக்கோம். அது எல்லாம் நீங்க இந்த அனுபவ உரையில நிச்சயமா நீங்க தெரிஞ்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். அதனால எல்லாருமே இறுதி வரைக்கும் இருக்கறக்கு முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் அல்ல. பட் வாய்ப்பு இருக்கிறவங்க முயற்சி பண்ணுங்க. அந்த அனுபவங்கள் நமக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை, ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தும்னு நம்புறோம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. ஆமா நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. நான் ஒவ்வொருத்தர் பேசுறப்போ நான் வந்து நடுவுல பேச விரும்பல.
நீங்க கன்டினியூவா ஒவ்வொருத்தங்களா ரிலீஸ் பண்ணி பேசிட்டே வந்துருங்க. கேட்டே வந்துருங்க. யார் கோஹோஸ்ட்டா இருக்கீங்களோ அவங்க கேட்டு வாங்க. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். முதலாக கோபிநாத் ஐயா உங்க அனுபவத்தை சொல்லலாங்க ஐயா. கோபிநாத் ஐயா மேடம். சொல்லுங்கம்மா. உங்க ஃபீட்பேக் சொல்லுங்கம்மா. கோபிநாத் தான். நான் ஜென்ஸ் கோபிநாத் பேசுறேங்க. ஓகே ஓகே ஓகே. எனக்கு வந்து அவரு என்னோட வாய்ஸ் லேடி வாய்ஸ் மாதிரி இருக்குதோ இல்ல, எனக்கு இப்ப அவர் நடத்துறது நல்ல உணர்வுபூர்வமா இருக்குதுங்க. நல்ல மாற்றத்தை தெரியுது. அதாவது உணர்வு தான் முக்கியம்னு சொன்னாரு. அது நல்லா இருந்ததுங்க. அந்த உணர அது பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி தவம், இந்த வேலை தீப பயிற்சி தவம், மேல இருந்து கீழே வர்றது எல்லாம் நல்லா இருந்ததுங்க. அவர் பண்ணது நல்லா எனக்கு கிடைச்சதுங்க. என்னால பண்ண முடிஞ்சது தவம். அதுவும் இந்த சீக்ரெட் ஒரு விஷயம் சொன்னார் இல்லைங்களா, கேள் நம்பு பெரு, அந்த சீக்ரெட், அதுவும் எனக்கு அவர் சொன்ன விதத்துல அவர் கரெக்டா சொல்லியிருக்காரு. அது நம்ம கேட்கிறோம், நடக்குது, நம்பிக்கை தான் முக்கியம்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது எனக்கு நல்லா புரிஞ்சுதுங்க மேடம். வீடியோல கேட்டது அவர் சொன்னது தனி விதமா இருந்தது. சில பேருக்கு ஒருத்தங்க சொல்றதுதான் ஒவ்வொரு வகையா புரியும். இவர் சொல்ல கரெக்டா தெளிவா நீட்டா எடுத்திருக்காருங்க மேடம். புரிஞ்சுது. ரொம்ப நல்லா புரிஞ்சுதுங்க எனக்கு. அந்த விளக்கு தீப பயிற்சி நல்லா பண்ணணுங்க. டெய்லியும் நல்லா பண்றது நல்லா என்னால உணர முடிஞ்சது. பார்வையெல்லாம் நல்லா கிடைச்சதுங்க. நல்லா இருந்ததுங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த காலத்துல நல்லா நடத்துறாரு. நிச்சயம் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இந்த இதுல கலந்துருக்கு. நன்றிங்க. வாழ்க வளமுடன். தேவிஸ்ரீ அம்மா ஒருத்தவங்களை சொல்லிட்டு அடுத்த இருக்கவங்களையும் பேரு சொல்லிருங்க. அப்பதான் அவங்க கொஞ்சம் அலர்ட்டா இருப்பாங்க. ஒருத்தருக்கு 3 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்து. ஓகேங்க ஓகேங்க. ஐயாவை தொடர்ந்து வாழ்க வளமுடன் சிவா ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா உங்க அனுபவத்தை. அம்மா, வாழ்க்கையில இந்த மாதிரி அனுபவம் நாம பெற்றது இல்லைங்கம்மா. நல்லா இருந்துச்சுங்கம்மா. எல்லா பயிற்சியும் இங்க கேரளால இருக்க. இங்க வந்து கடும் குளிர். அந்த குளிர்லயும் பொருட்படுத்தாம 3 மணிக்கு எழுந்திரிச்சு பச்சை தண்ணீர் குளிச்சு அந்த இந்த அப்ப இருந்து இப்ப வரை அதே தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த குளிர் தெரியல, ஒன்றும் தெரியல. அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா இது சொல்ல முடியாத அனுபவம். அவ்வளவு அற்புதமா இருந்துச்சுமா வாழ்க்கையில. இறை சாதனை மாறதுக்கு மிக மிக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் அந்த நடத்துனீங்க இல்லையா, அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இறைமேல் ஐயாவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோமா. ஆனா ஒவ்வொரு பயிற்சியும் அற்புதமான பயிற்சிங்களா. அந்த தெய்வ பயிற்சி, அப்புறம் ஹீலிங் பயிற்சி, அந்த வாட்டர் ஹீலிங் பண்ணும்போது கையில இருந்து ஒரு காந்த சக்தி அந்த தண்ணிக்குள்ள போன மாதிரியே ஒரு உணர்வு நான் பார்த்திருக்கேன். அதுக்கு பிறகு வந்து மனசுல வந்து நிறைய மாற்றங்கள், மனசுல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த திரிவர்களுக்கு தன்னால முழிப்பு வந்துருது. அது பழையபடி பச்சை தண்ணி குந்திருச்சு 4 மணிக்கெல்லாம் நான் உட்காந்துடுறேன் தவத்துக்கு. நல்லா இருக்குமா. பிறகு பாத்தீங்கன்னா அந்த டயத்துக்கு நம்ம அந்த தவத்துக்கு உட்காரலன்னா என்னமோ பயங்கரமா ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஒரு மது போதை மாதிரி ஆயிருது. அந்த தவத்துல 1 மணி நேரம் உட்கார்ந்தா தான் அந்த ரிலீஸ் ஆகுது. அந்த மாதிரி ஒரு நல்ல அனுபவமா. மிக்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். புவனேஸ்வரி அம்மா. புவனேஸ்வரி அம்மாவை தொடர்ந்து செல்வி சரவணன் அம்மா அவர்கள். புவனேஸ்வரி அம்மா உங்க அனுபவத்தை பகிரலாம். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க இப்ப மார்கழி மாசம் வந்து நான் எதுவும் செய்யலை அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஐயா. ஆனா உண்மையிலேயே அதுக்கு முன்னாடி எல்லா மார்கழி மாதத்தினுடைய எல்லா சிறப்புகளையும் சொல்லி எங்களை எல்லாரையுமே செய்ய வச்சதே நீங்க தாங்க ஐயா. முதல்ல உங்களுக்கு கோடி நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அதுல ஃபர்ஸ்ட் வந்து நான் உணர்ந்தது வந்து முன்னாடி முந்தின நாள் வந்து நீங்க காப்பு கயிறு கட்டினது, அது நம்மளுடைய அருட்காப்பும் அனைத்து சித்தர்களையும் சொல்லி சித்தர் காப்பும் சொல்லி கட்டினது
அவ்வளோ பவர்ஃபுல் ஐயா. அந்த ஒரு மாசம் ஃபுல்லாவே அந்த காப்பு கயிறுடைய பவரை நான் உணர்ந்தேங்க ஐயா. அடுத்து வந்து வாழ்க்கையிலேயே ஒரு மாசம் ஃபுல்லாவே கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு எந்திரிச்சதே இல்லைங்கய்யா. அது ஒரு மாசம் ஃபுல்லாவே வந்து எந்திரிச்சேங்க ஐயா. அது ஒரு எனக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு வெற்றியா தெரிஞ்சிச்சு. அடுத்தது வந்து பயிற்சிகள் ஐயா. எனக்கு வந்து கொஞ்சம் கண்டினியூவா என்னால செய்ய முடியலன்னு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அது வந்து இந்த மார்கழி மாசத்துல வந்து கண்டினியூவா தொடர்ந்து ஒரு நாள் கூட விடாம வந்து ஒரு மாசம் ஃபுல்லாவே எல்லா பயிற்சியுமே நான் பண்ணேங்க ஐயா. எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு தான் இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அந்த அந்த வெற்றியினுடைய தொடர்ச்சி இப்ப நான் தொடர்ந்து நான் செய்யறேங்க ஐயா. எனக்கு இது வந்து மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு நிறைவும் ஒரு மகிழ்ச்சியும். இந்த ஒரு எனக்கு பொறுத்த வரைக்கும் ஏக்கமா கூட இருந்துச்சு. இப்ப அது சுத்தமா இல்லைங்க ஐயா. நான் தொடர்ந்து பண்றேன். எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்ததுங்க ஐயா, பிரபஞ்ச சக்தி அந்த ஈர்ப்பு பயிற்சி அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. அந்த 3 பண்ண உடனே வந்து நல்லா அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதும் எனர்ஜி உடனே இருக்கிற மாதிரியும் அதை நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அதை இப்ப வரைக்குமே நான் உடற்பயிற்சி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த 3 பயிற்சியும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பயிற்சியை பண்ணிட்டு வரேங்க ஐயா. அதனால அது அதனுடைய அந்த கண்டினியூ வந்து இப்பவும் இருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. அடுத்தது வந்து குளிக்கும் போதும் அந்த சங்கல்பம் சொன்னீங்க இல்லைங்கய்யா, அந்த சங்கல்பம் அதனுடைய தொடர்ச்சி இப்பவுமே கரெக்டா குளிக்கும் போதுனா அந்த தண்ணியை பார்த்த உடனே அதே சங்கல்பம் வந்து சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் எல்லாமே செய்யற மாதிரி இருக்குங்கய்யா. அது வந்து அது ரொம்ப நல்லா இருக்கு. அதை கரெக்டா அதாவது அந்த ஒரு மாசம் நம்ம செஞ்சது வந்து கரெக்டா எல்லா விஷயமே வந்து வாழ்க்கையில தொடர்ச்சியா ஃபாலோ பண்ண முடியுதுங்கய்யா. அதே மாதிரி அந்த தீபம் ஏற்றுனதும் தீபம் ஏத்தும் போது சொல்ற அந்த சங்கல்பமும் சாப்பாட்டுல வந்து அந்த நன்றி அதை சொல்ற சங்கல்பம் எல்லாமே வந்து இப்பவுமே அந்த கண்டினியூ ஆகுது. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. அதுக்கப்புறம் வாட்டர் மெடிடேஷனுங்க ஐயா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாசம் வந்து நான் உணர்ந்தது வந்து என் பாப்பா வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க. ஆனா அந்த மாசம் அவள்கிட்ட வந்து எனக்கு நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. அந்த ஒரு அமைதியான ஒரு மனநிலையில இருந்தது வந்து நான் நல்லா உணர்ந்தேங்க ஐயா. அதுக்கடுத்து வந்து என்னுடைய வாழ்க்கை துணைவரும் காலையில வந்து அவர் எப்பயுமே 4 மணிக்கு எந்திரிச்சுதான் அவர் வேற ஒரு யோகா பயிற்சி செய்யறாரு. ஆனா அந்த மாசம் ஃபுல்லாவே நான் எந்திரிக்கும் போது அவரும் அந்த 3:30 மணிக்கு எந்திரிச்சது வந்து அது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அது ஒரு நல்லா இருந்துச்சுங்க ஐயா. அப்புறம் ஒரு மாசம் முடியிற வரைக்குமே அந்த பக்கம் அந்த கடைசி ஒரு 3 நாள் வரதுக்கு முன்னாடியே இன்னும் ஒரு 3 நாள் தான் நம்ம வெற்றி அடைய போறோம்னு எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். இன்னும் 3 நாள் முடிச்சிட்டோம்னா நம்ம மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்க போறோம் அப்படின்னு கரெக்டா அவங்க நம்ம ரொம்ப அழுத்தமா நினைக்கும் போதுங்க ஐயா, அன்னைக்கு மதியமே எனக்கு நல்ல காய்ச்சல் வந்துடுச்சு. அது வந்து அடுத்த நாள் வந்து என்னால எந்திரிக்கவே முடியல. ஆனாலும் நான் எந்திரிச்சிட்டேன். எங்க வீட்டுல வந்து சத்தம் போட்டாரு, தூங்கு அப்படின்ட்டாரு. அதனால வந்து நான் சும்மா அன்னைக்கு மட்டும் வந்து என்னால பண்ண முடியல. ஆனா அந்த அடுத்த நாளே வந்து நார்மல் ஆயிட்டேங்கய்யா. எனக்கு அது வந்து ஒரு பெரிய சந்தோஷம். அது வந்து இயற்கையா ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்தது. உடனே போயிடுச்சு. எனக்கு அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷங்கய்யா. அதெல்லாம் வந்து நான் இன்னும் நிறைய உணர்ந்திருக்கேன். அது தொடர்ச்சியா வாழ்க்கையில இப்ப வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றது அப்படின்றது தான் நான் வந்து இந்த மார்கழி மாதத்துல நான் உணர்ந்தேங்க ஐயா. ரொம்ப 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 நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இன்னும் ஒரே ஒரு விஷயம், இந்த இப்ப மாசி மாசம் சிவராத்திரி வரப்போகுது. அந்த சிவராத்திரிக்கும் நீங்க பயிற்சி கொடுக்கும் போது கண்டிப்பா அதுக்கு முன்னாடி காப்பு கயிறு கட்டி விட்டுருங்க ஐயா. அதே மாதிரியே அந்த அந்த காப்பு கயிறால் அந்த ஒரு நாள் அந்த டே நைட் ஃபுல்லாவே வந்து எல்லாருமே நல்லா பயிற்சி பண்ண முடிஞ்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கைங்க ஐயா. ஏன்னா நான் போன வருஷமே அதை நான் பண்ணல. ஆனா இந்த வருஷம் கண்டிப்பா பண்ணணும். அது நீங்க கரெக்டா எங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மா ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். செல்வி சரவணன் அம்மா, அம்மாவை தொடர்ந்து சிவஸ்ரீ அம்மா அவர்கள். அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்தே ஆஸ்துமா தொந்தரவுங்க ஐயா. ஒரு 22, 23 வயசுல இருந்தே ஆஸ்துமா தொந்தரவு. அதுல வந்து குறிப்பா ரொம்ப வீசிங் அதிகமா வரும்.
ஆனா இப்போ நம்ம மனவளக்கலை பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நான் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டேன். ஆனாலும் எனக்குள்ள இருக்க ஒரு மாயை என்னன்னு கேட்டா, மார்கழி மாசத்துல அந்த குளிர்ல எந்திரிக்கவே மாட்டேன். ஏன்னா அது நமக்கு சேராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சாலும் காலையில குளிக்க மாட்டேன். காலையில ஜன்னல் கதவு கூட ஓப்பன் பண்ண மாட்டேன். ஸ்கார்ஃப், ஸ்வெட்டர் இல்லாம வெயில் வராம நான் வெளியவே வரமாட்டேன். இத்தனை வருஷமா இதுதாங்க நடந்தது. ஆனா என் வாழ்க்கையிலேயே முதல் முறையா இந்த மாசம் தான் நான் ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து 3:15க்கு எந்திரிச்சு 3:45 வரைக்கும் நான் வாசல்ல வெளியே ஸ்வெட்டர் போடாம, ஸ்கார்ஃப் கட்டாம, ஏன்னா எங்க வாசல் கொஞ்சம் பெரிய வாசல். அதனால அது தண்ணி தெளிச்சு கூட்டுறதுக்கே எனக்கு 1/2 அன் ஹவர் ஆயிரும். அந்த 1/2 அன் ஹவரும் நல்லா நான் டீப் பிரீத் எடுப்பேன். ஃபுல்லா அந்த பனிக்காத்து அது எல்லாமே நான் நல்லா டீப் பிரீத் எடுத்துட்டு இருப்பேன். அப்படி பார்க்கும்போது அதுவே ஒரு 3:45 ஆயிடும். அதுக்கு மேல மெயினா நான் வந்து மார்கழி மாசம் காலையில குளிச்சது இந்த மாசம் தாங்க ஐயா. குளிச்சுட்டு நான் 4 மணிக்கு ஜூம்ல வந்துருவேன். நான் வந்து எந்த நேரம் எனக்கு வீசிங்க குடுக்கும், எனக்கு ஒரு நோய குடுக்கும்னு நினைச்சேனோ, ஆனா அந்த நேரம் தான் என்னோட நோய் தீர்க்கும் ஒரு நேரமா இருந்திருக்கு. இதுவே இத்தனை நாள் நான் தெரியாம இருக்கேன். இந்த மார்கழி மாசத்துல தாங்க முழுமையா நான் உணர்ந்தேன். அவ்ளோ எனர்ஜி. ஒவ்வொரு நாளும் அவ்ளோ எனர்ஜி. எப்பவும் எனக்கு அந்த லங்ஸோட அந்த இது தெரியும். கொஞ்சம்னா அப்படியே ஒரு மாரி ஒரு வலி ஒரு மாரி இருக்கும். அவ்ளோ ஃப்ரீயா இருந்துச்சு. ஏன்டா இவ்ளோ நாள் இது தெரியாம நம்ம வந்து மார்கழி மாசம் எல்லா கதவையும் ஜன்னலையும் அடைச்சு வச்சுட்டு உள்ள வெயில் வர வரைக்கும் உள்ளேயே இருந்திருக்கோமே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேங்கய்யா. உண்மையிலேயே அந்த மாசம் ஃபுல்லும் நான் அவ்ளோ எனர்ஜியா இருந்தேன். அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து நீங்க மௌனத்துல எங்கள அவ்ளோ வாழ்த்திருக்கீங்க அப்படிங்கறது எங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சதுங்கய்யா. உங்கள பத்தி எங்க குரூப்ல நாங்க பேசினாவே நாங்க வந்து கண் கலங்குவோம். அப்படி எந்த நேரமும் உங்களுடைய தாட் வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்பதான் நாங்க பேசிப்போம். ஐயா மௌனத்துல வந்து எங்களை வாழ்த்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி நாங்களே எங்களுக்குள்ள பேசிட்டு இருப்போங்க ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். சிவஸ்ரீ அம்மாவை தொடர்ந்து வேணி அம்மா அவர்கள். சிவஸ்ரீ அம்மா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா, நானும் 3:30க்கு நீங்க சொல்வீங்கல்ல, நைட்டு அந்த தற்சோதனையில படுக்கும்போது ஆழ்ந்த உறக்கம், காலையில 3:33 அந்த டைம் எப்படி குரு எங்க கூட இருந்து செய்யறாங்க அப்படிங்கிறதே நினைச்சு பார்த்தாலே ரொம்ப பிரமிப்பா இருக்குதுங்க ஐயா. அந்த 3:33க்கு எழும்பி குளிச்சு, ஏற்கனவே சாதனை மார்க்கத்துல வந்ததோடய நீங்க சொல்லுவீங்க, நிறைய பேர் கேட்டா கூட யாரும் செத்து போயிட மாட்டீங்க குளிங்க. அதாவது நான் அதுக்கு முன்னாடி தவம் பண்ணுவேன் காலையில, ஆனா நான் குளித்து பண்ணது கிடையாது. சாதனை மார்க்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குளிச்சு பண்ணும்போது நீங்க சொல்வீங்களே, அந்த குளிக்கிறதே ஒரு பெரிய ஒரு பிரபஞ்ச சக்தி, நம்மளுக்கு அதுவே ஒரு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி மாதிரிதான்னு அதை நல்லா உணர்ந்தோம். அதுக்கு முன்னாடி எப்படின்னா, குளிச்சுட்டு தலையை உடனே காய போடாட்டா உடனே தலைவலி வரும் எனக்கு. ஆனா அந்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த தலையை கூட காயப்படுறதில்ல, அப்படியே ஈரத்தலையிலே உட்காந்து தவம் பண்ணுவோம், ஒண்ணுமே பண்ணாது. ஆனாலும் 4:30க்கு தவம் பண்ணிட்டு இருந்தோம். இந்த 1 மாசமும் நானும் காப்பு கயிறு கட்டி சங்கல்பம், உண்மையில அவங்க அம்மா எல்லாமே சொல்லிட்டாங்க, புவனேஸ்வரி அம்மா சிறப்பா. காப்பு கயிறுக்கோட வேல்யூவை வந்து உண்மையிலே இவ்வளவு ஒரு பவர். உண்மையிலே நம்மள எந்த ஒரு தடை கொடுக்காம ஒரே ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் ஏதோ நைட் படுக்கிறதுல இதானதுல எலும்ப லேட் ஆச்சு. அப்ப கூட அந்த மிஸ் பண்ண அந்த தவத்தை நன்றி உணர்வையும் நான் அடுத்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த 2 நிமிஷம் ஒரு சங்கல்பம் சொல்வீங்கல்ல, எல்லாம் முடிச்சுட்டு பாசிட்டிவா அது நடந்த மாதிரி நம்ம ஒரு சங்கல்பம் பண்ணணும்னு, அதுவும் வெரி 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 பவர்ஃபுல், பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த கபாலபதியும் அந்த பயிற்சி ஃபர்ஸ்ட் ஒரு 3 பிராக்டிஸ் நம்ம நின்று பண்றது, அதுக்கப்புறம் கபாலபதி பண்ற பயிற்சி பண்றதும், காயகல்பம் பண்ணிட்டு தவத்துல உட்காரும் போதும் அப்படி ஒரு சக்தி. அதுவும் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு தவம் கொடுத்தீங்க, அது அவ்வளவு அருமையா இருந்தது அந்த தவமும். அதுக்கப்புறம் துரியாதீதம்னு மாத்துறீங்க. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் தவமே பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்கா இருந்தது, ரொம்ப வேல்யூவா இருந்துச்சு. என்ன சொல்றது, அதாவது அதுக்காகத்தான் இதுக்காக சர்வீஸ் கனகாமாவெல்லாம் நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். அம்மா அவங்க எத்தனை மணிக்கு படுத்தா கூட அந்த லாஸ்ட் டே நீங்க எல்லா ப்ரோக்ராமும் முடிக்கிறதுக்கே போன்ல எல்லாம் சொல்லிட்டே போனீங்கன்னு சொன்னாங்க. எத்தனை 12 படுத்தாங்களா 12 ஆனாலும் காலையில இருந்து போட்டுருவாங்க. ஷாம்லாமா, மாலத்தியம்மா எல்லாரையுமே
ரொம்ப ஒரு நன்றி பெரிய நாயகமா சொல்லவே முடியாது. எல்லாருமே சுசிலாமா டெடிகேட்டடா நல்லா பண்ணாங்க ஐயா. உண்மையிலே எங்களுக்கு என்னன்னா நம்ம அடைந்த அந்த இன்பம் நிறைவு எல்லாருக்கும் வரணும். அதுக்கு இன்னைக்கு கூட கனகாமாட்ட தான் பேசணும். ஐயாக்கு இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம், ஐயா என்ன அடுத்த கட்டமா பண்றதுக்கு எனக்கு பேச வரல. எனக்கு உண்மையிலே எங்க ஐயா நம்ம பிறவி எடுத்தது வந்து இப்ப இந்த இறை சாதனை மார்க்கம் இந்த அளவுக்கு நாங்க பயிற்சி பண்ணியிருப்போமா? 2வது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. நம்ம செய்யற கடமையை கரெக்டா செய்வோம். நம்ம எதையும் எதிர்பார்க்க வேணாம். நல்லது நடந்தாலும் சந்தோஷம், எது நடந்தாலும் அந்த ஒரு மனோ பக்குவம் கண்டிப்பா வந்துருச்சு. எங்க வீட்டுல கூட பெரிய மருமகா, பேத்தி, சின்ன மருமகா, நான் எங்க சார் 7 பேர் இருக்கிறோம். ஆனா யாருமே என்னோட பயிற்சிக்கு எந்த ஒரு இதுவும் சொல்றது இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இந்த பயிற்சியும் பண்ணி நம்ம கடமையை அவர் சரியா செய்யறாரு. அது எதனால அப்படின்னா, உண்மையிலே குரு அருளும் உங்களோட ஒரு வகுப்புன்னு ஐயா எங்களை வந்து செதுக்கிட்டு இருக்குது. குரு வந்து உங்களுக்குள்ள இருந்து அதை செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறத உணரும் போது எங்களுக்கு ரொம்ப நிறைவா இருக்குது. இந்த 1 மாத பயிற்சியும் ரொம்ப சிறப்பா இருந்தது. என் மருமகளுக்கு கூட ஹிந்துஜா குரூப்ஸ்னு அசோக் லைலண்ட் கம்பெனில போயிட்டு போனா அப்புறம் வேலை கிடைச்சிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னா. சின்ன மருமகளும் மாசமா இருக்கிறா. நல்லா வாழ்த்துறது, பாசிட்டிவ், ரொம்ப நிறைவா இருக்குதுங்க ஐயா. ஏதோ ஒரு கோடி ரூபாய் கையில கொடுத்தா என்ன நிறைவு இருக்குமோ அந்த ஒரு நிறைவு, மன நிறைவு ரொம்ப இருக்குதுங்க ஐயா. அது வந்து இந்த மார்கழி மாதம் நான் இதுக்கு முன்னாடி கூட உங்ககிட்ட கூட சொல்லியிருக்கிறேன். ஒரு 48 நாள் நாங்க தவம் பண்ணோம், நவக்கிரக தவம் 3 to 4 அப்படின்னு. ஆனாலும் இந்த தொடர் பயிற்சி வந்து ரொம்ப ஒரு சிறப்பா இருந்தது. எனக்கு அது சொல்ற வார்த்தை இல்லை. கண்டிப்பா ஐயா நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த இறை சாதனை மார்க்கத்துல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வந்து இந்த பயிற்சி செய்து அருத்தந்தையோட இந்த உலக சமாதான தூதுவர்களா இருக்கிறதுக்கு உண்மையிலே உங்களோட சங்கல்பம் அது எங்களுக்கு கண்டிப்பா செஞ்சதுங்க ஐயா. நீங்க எந்த அளவுக்கு சிந்தனை பண்ணி யோசித்து கொடுத்திருப்பீங்கிறத நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. நாங்க அததான் பேசணும். ஐயா போனா கூட இருந்தா கூட இந்த அளவுக்கு நடந்திருக்காது. அப்ப ஐயாவோட எண்ணத்துல எவ்வளவு வேல்யூ இருந்திருக்கு, குரு அவங்களுக்குள்ள இருந்து எதை நடத்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப பிரமிப்பா இருந்தது. நான் எல்லாருக்கும் டைம் கொடுத்துக்கிறேன். வாழ்த்துக்கள் நிறைவா இருந்தது. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வேணியம்மா அவர்கள், வேணியம்மாவை தொடர்ந்து ஆதிலட்சுமி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். நான் வேணி பேசுறேன். வாழ்க வளமுடன். எனக்கு ஃபர்ஸ்ட் மதனை வாழ்த்து சொல்லணும். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. எனக்கு நான் மார்கழி மாசம் எனக்கு எழுந்தது எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 3 மணிக்கெல்லாம் எழுந்தி கோலம் போட்டு எனக்கு அந்த 4 மணி இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அனுபவிப்பேன். ஆனா இதுல என்ன ஒரு கஷ்டம்னாக்கா, எனக்கு வந்து 2 முட்டையும் ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன். 2வது முட்டையும் ஆப்ரேஷன் பண்ணி 30 நாள் மார்கழி மாசம் மௌனத்துல இருக்குன்னு சொல்லும்போது, எப்படியாவது நான் இருந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டுல எங்க பிள்ளைங்களும் ரொம்ப அது வேணாம்மா நீ ஏதாவது அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த காப்பு கயிறை கட்டிட்டு நான் அந்த காலையில எழுந்தி, ஆனா சுடு தண்ணீர் தான் குடிச்சேன். பிச்சை தண்ணில குளிக்கல. டாக்டர் குளிச்சுட்டு அவ்வளவு அழகா எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு. அந்த 30 நாள் எப்படி 3 மணிக்கு எழுந்தி ஃபர்ஸ்ட்லயே ஜூம் வந்து ஆன் பண்ணிடுவேன். ஏன்னு கேட்டா எனக்கு வந்து கிடைக்காது. நான் போய் குளிச்சுட்டு வரத்துக்குள்ள பார்த்தாக்கா எனக்கு ஜூம் கிடைக்காது. அப்புறம் யூடியூப்ல தான் போவேன். அது மாதிரி 2, 3 நாள் எனக்கு அது மாதிரி ஆயிப்போச்சு. அதனால எழுந்திருந்துமே 3 மணிக்கெல்லாமே ஜூம் ஆன் பண்ணி விட்டுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்து 3:45க்குலாம் ஆன் பண்ணா தான் கிடைக்கும். இல்லைனாக்கா கிடைக்காது. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். இன்னொன்னு எனக்கு இந்த எக்ஸசைஸ் அதுல நான் எதையுமே விடவே இல்லை. பயம் மகரிஷிகிட்ட நான் ஒரு சங்கல்பம் போட்டுட்டேன். உன்னை நம்பிதான் நான் செய்யறேன். இந்த 1 மாசம் நீ தான் எனக்கு ஒண்ணு வரான்னு சொல்லிட்டு கீழே உட்காரக்கூடாது, இதுலயும் உட்கார முடியாது. அதனால நான் வந்து பெட்ல தான் மகராசன் 2வது மட்டும் தான் செய்யல. மீதி எல்லா ஆசனமும் செஞ்சேன். பயம் ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் அதே மாதிரி தீபம் பயிற்சி, மெடிடேஷன் எல்லாமே பண்ண ஒண்ணுமே விடவே இல்லை. அவ்வளவு இதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி 3 மணிக்கு எழுந்தி. ஆனா நான் கோலம் போடுறது கிடையாது. இப்ப கோலம் போடுற மாதிரி எழுந்தி குளிச்சுட்டு இவ்வளவு இதான்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷா இருந்தவன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா எனக்கு இதுல என்ன ஒரு டவுட்னா,
நீ இதுல இருக்கிறேன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் ரொம்ப நாள் வரைக்கும் எனக்கு தெரியல. இது வந்து சிடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. லேப்டாப்ல வர்றது ன்றது எனக்கு தெரியல. நேரடியா தான் சொல்ற மாதிரி இருந்துச்சு. பிறகுதான் எல்லாரும் வாழ்த்துங்க வாழ்த்துங்கன்னு சொல்லும்போது தான் எனக்கே புரிஞ்சுது. ஓ அப்போ வந்து மௌனத்துல இருக்கிற மாதிரி. அப்ப இது வந்து இது ஃபர்ஸ்ட்லயே வந்து டேப் பண்ணி இது மாதிரி இருக்கா போல இருந்தது. இன்னொன்னு என்னன்னாக்கா அந்த கனகாம்மாலாம் ரொம்ப ரொம்ப நல்லா அழகா பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதான் இல்லாதையே இந்த அளவுக்கு இவங்க எடுத்து இந்த அளவுக்கு செஞ்சாங்கன்னும் போது ரொம்ப எல்லாரும் ஆனா என்னால அப்படிலாம் எதுவும் செய்ய முடியலன்னு ஒரு ஆதங்கம் இருக்கு. எனக்கு வந்து இந்த போன்ல இந்த சிக்னல் பிரச்சனைலாம் எனக்கு டைரக்டா நேரடியானாக்கா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன். இந்த போன் இதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு கிடையாது. அதனாலதான் நான் எதுக்குமே இது கிடையாது. ரொம்ப சந்தோஷம். மதனைய இன்னொரு இதுன்னு நான் வந்து அம்மா இரங்கல் செய்ய வரும்போது நான் ஹாஸ்பிட்டல்ல 2வது கால ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். நான் யாரோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்த பிறகுதான் அதை போட்டு பாக்குறேன். அம்மான்னு சொல்லிட்டு எனக்கு அப்பதான் எனக்கு உண்மையிலேயே அதை நேரடியாக சொல்லணுது. சரி வேண்டாம் இந்த நேரத்துல எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு வாழ்த்து இது இரங்கல் மட்டும் செய்தி அனுப்பி வச்சு 2வது ரொம்ப மனம் ரொம்ப இதாயிடுச்சு. இந்த நேரத்துல அது வேணா சந்தோஷத்திலே இருப்போம். ரொம்ப 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 சந்தோஷம். என்னால எனக்கு உண்மையிலேயே சொல்ல பேச வரல. அந்த அளவுக்கு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். எனக்கு இன்னொன்னு இந்த அளவுக்கு எல்லாம் எடுத்து நடத்துனாங்களே அவங்க மேலதான் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையா இவ்வளவு இதா எந்த ஒரு இதுவுமே இல்லாத நடத்துனாங்கன்னும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. இந்த சாதனை இறை சாதனைமா இருக்குது நினைக்கும் போது அதுல இருக்கு தொண்டாற்ற அன்பர்கள்லாம் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க மொத்த குடும்பமும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். ஆதிலட்சுமி அம்மா அவர்கள், அம்மாவை தொடர்ந்து வனிதா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா உண்மையா சொன்ன இப்ப அடியேன் வந்து மத்தவங்க சொன்ன அந்த கருத்துக்கள்லாம் இருந்தாங்கய்யா. அந்த அனுபவங்கள்லாம் எனக்கு அப்படியே நடந்தது பெரிய ஆச்சரியங்கள் தான். உண்மையா எனக்கும் வந்து தலை குளிக்கிறதுன்றது பாசிபிளே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தது. அவ்வளோ ஏர்லி மார்னிங்ல அதை வாரத்துல 1 நாள் 2 நாள் தான் தலைக்கெல்லாம் ஊத்தணும் இல்லைன்னா தலைவலி வரும்ன்ற ஸ்டேஜ்ல இருந்தது. ஐயோட ஸ்பீச் எல்லாம் கேட்டுதான் மார்னிங்ல தலைக்கு காலையில ஏர்லி மார்னிங் தலைக்கு குளிக்க பழகணும். அது வந்து சம்மர் டைம்ல கரெக்டா இருந்ததுங்க. ஆனா வந்து அதுவே மார்கழி மாசத்துல முடியுமான்ற யோசனை ரொம்ப குழப்பமா இருந்தது. குளிர்ல நமக்குலாம் அது செட்டே ஆகாதேன்னுட்டு. ஆனா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த 30 நாளும் எப்படி நம்மளால அது முடிஞ்சதுன்றது ரொம்ப ஆச்சரியம். அந்த பச்சை தண்ணி அந்த குளிர் தெரியல, ஒன்னும் தெரியல. அவ்வளோ அழகா இருந்தது. இப்போ வரைக்குமே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த நீங்க சொன்ன மாதிரி காயக்கல்பத்தோட அந்த நீருக்கான அந்த இதை சொல்லிட்டு குளிக்கிற முறை இதை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்றோம். ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கு. அதுவும் நல்லா இருந்தீங்க. அதே மாதிரி தீப பயிற்சி எல்லாம் தொடர்ந்து பண்ணவே முடியாத சுச்சுவேஷன். ஏதோ ஒரு உடல் உபாதை வரும். ஒரு 10 நாளைக்கு மேல அது பண்ணதே கிடையாதுங்க. அது ஏதோ ஒரு தடங்கள் வரும். இது இதனாலதானே குழப்பம்லாம் வந்தது. அந்த தொடர்ந்து தீப பயிற்சி முடிச்சதே ஒரு பெரிய மன நிறைவா இருந்ததுங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இது தொடர்ந்து செய்ய முடியுமா? ஏன்னா அது லீவ் டைமா இருக்கும்போது எங்கேயா போக வேண்டியது வந்துருமா, தடங்குமா, அந்த மாதிரிலாம் ஒரு நடுவுல ஒரு பயம் இருந்தாலும் ஒரு வைராகியம் வந்ததுங்கய்யா. சொல்லியிருக்கீங்க 30 நாள் இருக்கும்போது ஐயா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, தை பிறக்கும் போது உங்களுக்கு இதுக்கான வழியும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. எனக்கு வந்து ஒரு சில விஷயங்களுக்கு வந்து வழி கிடைக்காம ரொம்ப தடுமாறிட்டு ரொம்ப ஒரு குழப்பத்திலேயே டிராவல் பண்ணிட்டே இருந்த மாதிரி இருந்ததுங்க. அதே மாதிரி இந்த தவம்லாம் இந்த மார்கழி மாசம் முடியறதுக்கு ஒரு 4 நாட்கள் முன்னாடி அந்த குழப்பங்களுக்கு விடை கிடைச்சிருச்சுங்கய்யா. நான் அந்த ஒரு பெரிய ஒரு கிரிட்டிக்கல் ஒரு இதுல இருந்து வழி கிடைச்சு அதுல இருந்து நீ மீண்டு வந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு சொல்றதுக்கே வார்த்தை இல்லைங்கய்யா. கிடைச்சிடுச்சு. அன்னைக்கு அந்த தை 1 வந்து ஐயாவோட அந்த வார்த்தையோட தான் என்னால அந்த பண்டிகை கொண்டாட முடிஞ்சது. வழி பிறந்து விட்டது, தை பிறந்தது வழி பிறந்ததுன்ற அந்த ஒரு வார்த்தையோட தான் அந்த இதை கொண்டாட முடிஞ்சது. அந்த அளவுக்கு ஒரு மன நிறைவு கிடைச்சது. அதே மாதிரி ஐயாவோட ஒவ்வொரு அந்த நீங்க சொன்ன அந்த முறைகள் தாங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு பண்ணும்போது நடந்த ஒரு இதை வந்து இந்த மெடிடேஷன்ல ஃபீல் பண்ண முடிஞ்சுதுங்க. தீப பயிற்சியில அப்படியே உண்மையில இந்த சக்தி ஜீவகாந்த பெறுறது உணர முடிஞ்சுது. மேல இருந்து நமக்குள்ள இறங்குறது உணர்ந்து முடிஞ்சுது. அதுல இருந்து அவ்வளவு சீக்கிரம் வெளியில வரவே முடியலங்கய்யா. அதுல இருந்து வெளியில வர முடியாமையே உட்காரணும். அந்த அளவுக்கு அது ரொம்ப நல்ல ஒரு ஃபீலா மாறுச்சு தீப பயிற்சி. அது வந்து இப்பதான் கிடைச்சது. இவ்வளவு நாள் பண்ணதுலயும்
இந்த மார்கழி மாச தொடர்ச்சியில தான் அது வந்து அனுபவிக்க முடிஞ்சுதுங்க. அதே மாதிரி ஆரம்பத்துல ஒரு 10 நாள் ஐயா வந்து ஒரு மெடிடேஷன் கொடுத்திருந்தீங்க. அந்த பிரபஞ்ச சக்தியை ரிசீவ் பண்ணிட்டு வந்து அப்படியே நம்ம சக்ராஸ்ல இறக்கிட்டு வர மாதிரி கொடுத்திருந்தீங்க. அது பண்ணும்போது ரொம்ப நல்ல ஃபீல் இருந்தது, நல்லா அந்த வெயிட் தெரிஞ்சது. ஆனா என்னன்னா அதுக்கப்புறம் பாடி ஃபுல்லா அந்த ஹோல் டே ஹீட்லயே இருந்தது. ரொம்ப ஒரு ஹீட்லயே இருந்தது. அது எப்படி பேலன்ஸ் பண்ண தெரியாம ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. இது நம்ம கரெக்டா பண்ணதுனால வந்ததா இல்ல தவறா பண்ணதுனால இந்த ஹீட்டா என்னன்ற ஒரு குழப்ப நிலைக்கு கொஞ்ச நாள் இருந்தேன். ஆனா ரொம்ப ஒரு ஹீட்ல இருந்தது அப்போ பாடி எல்லாமே. அதுக்கப்புறமே இந்த குழப்பத்தை எல்லாம் நான் மனசுக்குள்ளே போட்டு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துலதான் ஐயா வந்து துரியாதீத தவம் சொல்லி கொடுத்திருந்தீங்க. இது பண்ணும்போது இது ஏதோ வந்து அவங்க காது நான் என்னுடைய மனதுல பேசின அந்த குரல் வந்து உங்க காதுல கேட்டுடுச்சோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. உடனே அடுத்து இது செய்யணும் அப்படின்ற மாதிரி நீங்களே துரியாதீதம் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா துரியாதீத தவம் ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு உணர்வுக்குள்ள நல்ல, அதாவது நீங்க முடிச்சாலும் அதுல இருந்து எழுந்துக்கவே முடியலைங்க. அதுக்கப்புறமும் அதுக்குள்ளேயே நாங்க இருந்துட்டு இருந்த ஒரு ஃபீல் கிடைச்சது. சோ ஒரு அதோட தொடர்ச்சி இன்னமும் நடந்துட்டே இருக்குன்றது தாங்க. இதுக்கப்புறம் வந்து என்னைக்கோ ஒரு நாள் கூட அந்த நேரம் தவறி எழுந்துட்டா கூட ஒரு கில்ட்டி ஃபீலிங் அப்படி வருது. முதல்ல பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும்ன்றது இருந்தது. ஆனா அது ஒரு 4:30 5 மணி கூட ஓகேன்ற மனசுல அப்படி எழுந்துட்டு இருந்தோம். இப்ப இல்ல 3:45 எழுந்து 4க்குலாம் அப்படியே ஆஜராயிடணும், உட்கார்ந்துடணும் அப்படின்ற ஒரு பழக்கத்துக்கு அடிமையாயிட்ட மாதிரி இருக்கு. இப்ப மாத்தணும்னு நினைச்சா கூட எங்களால முடியாதுன்ற மாதிரி இருக்கோங்கய்யா. நல்ல ஒரு உணர்வு மேலோங்கி இப்போ அது கூடவே டிராவல் பண்ணும். மனசு எல்லாம் லயிச்சு ஒரு குழப்ப நிலை இல்லாம வேற எதையும் சிந்தனைக்கு போகாம வேற எதையும் கேட்காம ஒரு அந்த பற்றற்ற ஒரு வாழ்க்கையில வந்த ஒரு ஃபீலும் கிடைக்குதுங்க. ஏதோ ஒரு கரெக்டான ஒரு பாதைக்குள்ள வந்துட்டோம், ஃபிக்ஸ் ஆயிட்டோம் அப்படின்ற ஒரு பெரிய மன நிறைவு ஆனந்தத்தோட இருக்கிறதுக்கு வழி கிடைச்சிருக்குங்கய்யா. இதற்கெல்லாம் கோடான கோடி நன்றிகள் சொன்னாலும் பத்தாதுங்கய்யா. அந்த அளவுக்கு ஒரு மன நிறைவு தந்திருக்குதுங்கய்யா. நன்றிங்கய்யா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வனிதா அம்மா அவர்கள், அம்மாவை தொடர்ந்து பிரசன்னா ஷர்மிலி ஜெயந்தி அம்மா அவர்கள். வனிதா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா உங்க அனுபவத்தை. வாழ்க வளமுடன் அம்மா. நான் அந்த மார்கழி மாசம் இது 5 நாளைக்கு முன்னாலதான் இறை சாதனை மார்க்கத்துல இணைந்தேன். அதுக்கப்புறம் இதுல கிடைச்சது ரொம்ப அருமையா எல்லாமே எனக்கு கிடைச்சிச்சு. தீப பயிற்சியில 30 நாள் தொடர்ந்து செய்வதுல எனக்கு வந்து முக மாற்றம் எல்லாமே பொலிவு கிடைச்சிச்சு. பாக்குறவங்க எல்லாமே என்ன கலர் ஆயிட்ட, என்ன கலர் ஆயிட்ட, என்ன செய்வ அப்படின்னு கேட்டாங்க. ஆனா நான் சொன்னேன், சாதனை மார்க்கு இதுல மார்கழி இதுல வாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, அற்புதமா இருக்கு. காலையில அந்த 3 மணிக்கு எந்திரிக்கிறதுல பச்சை தண்ணியில குளிக்கிறது இப்படி தொடர்ந்து வந்துட்டேன். ஒரு நாள் மட்டும் 3:15 ஆயிடுச்சு. ஆழ்ந்து தூங்கிட்டேன். யாரோ என்னைய தட்டி எழுப்புனாங்க. முழிச்சு பார்த்தேன், யாருமே பக்கத்துல இல்ல, பிள்ளைங்களும் அங்கிட்டு தனியா தூங்குச்சுங்க. அப்ப நான் உணர்ந்தேன், ஆஹா நம்மள வந்து பிரபஞ்சம் வந்து எழுப்பி விட்டுருச்சு அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் அடைஞ்சேன். அதுக்கப்புறம் சொன்னா 30 நாள் ரொம்ப நல்லா இருக்கு. இப்பவும் அதை தொடர்ந்துட்டு இருக்கேன். 3 மணிக்கே எந்திரிச்சு இப்பவும் சாதனை மார்க் இதுல இணைந்து வந்துட்டு இருக்கேன். எல்லா விஷயத்திலும் எனக்கு வந்து இந்த 2 நிமிஷம் உங்களுக்கு தேவையானதுகளை ஐயா கேட்க சொல்லுவாங்கல்ல, அதை நான் எப்படி கேட்கறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். இந்த 30 நாள்ல நல்லா தெளிவா எல்லாமே எனக்கு கிடைச்சிச்சு. இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் பிரபஞ்சத்தை கேட்கறது அப்படிங்கறத தெளிவா ஐயா உணர்த்தினாரு. ரொம்ப நல்லா இருக்கு. இது மேலும் மேலும் சாதனை மார்க்கம் உயர்ந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த சாதனை மார்க்கம் போகணும். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது இறை கலைவாணி அம்மா அவர்கள், அம்மாவை தொடர்ந்து புவனேஸ்வரி ராஜகோபாலன் அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஹலோம்மா, கேக்குதுங்களாம்மா? அம்மா கேக்குதுமா. உங்க அனுபவத்தை சொல்லலாமா? மார்கழி மாசம் நானும் எந்திரிச்சேங்க. ரொம்ப அருமையா இருந்ததுங்க. அப்போ அதுல இடையில இந்த பயிற்சி எல்லாம் சொல்லி தர்றதுல வந்து எனக்கு வந்து இந்த கால் விருத்திருச்சு, அது மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. அதுக்கு கோடான கோடி நன்றிகள். அப்புறம் திருப்பூர்ல நான் ஒரு ஆனந்த யோக பயிற்சி 1 நாள் கிளாஸுக்கு போயிருந்தேங்க. அது வந்து சார் சொல்லுவாரு, எண்ணம் வையுங்க உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி நேரடி பயிற்சிக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை.
அப்போ வந்து எனக்கு திடீர்னு போய் நின்று பஸ் நின்னோடனே 2 பஸ் மாறி போகணும். உடனே ஒரே பஸ்ல அங்கேயே அதே ஸ்டாப்புக்கு அந்த குருவர்ல என்னை இறையர்ல என்னை கூட்டிட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அங்க அப்படிதான் அவ்வளோ உணர்வுகள் அவ்வளோ அருமையா இருந்தது. அங்கேயே இருந்துக்கலாம்னு இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. அதே மாதிரி மார்கழி மாசம் இது அப்படி எல்லா மாசமும் மார்கழியா இருக்கக்கூடாதா அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா இருந்ததுங்க. எல்லா பயிற்சிகளுமே ரொம்ப சிறப்பா ரொம்ப நல்லா இருந்தது. என் வாழ்க்கையில ரொம்ப மாற்றத்தை ஏற்பட்டுச்சு. எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து கியூர் ஆயிடுச்சு. ஃபுல்லாவே கியூர் ஆயிருச்சு. சயாட்டிக் ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தது. அதுவும் கியூர் ஆயிருச்சு. அதுக்கு வந்து கோடான கோடி நன்றிகள். எல்லா குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் எல்லா மக்களும் இதே மாதிரி பயன்படுத்தி இதைய வந்து இறை சாதன மார்க்கத்துல சேர்ந்து பயனடையணும்னு நான் வேண்டிக்கிறேன், வாழ்த்திக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. எல்லா இறையாசிகளுக்கும் நன்றி. தேங்க்யூ. மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். பிரசன்னா ஷர்மிளி ஜெயந்தி அம்மா அவர்கள். அம்மாவை தொடர்ந்து புவனேஸ்வரி ராஜகோபாலன் அம்மா அவர்கள். பிரசன்னா ஷர்மிளி அம்மா. அம்மா ஐயா சொல்லுங்கம்மா. காப்பு கட்டி நான் டெல்லியில இருந்து பேசுறேன் ஐயா. இங்க பச்சை தண்ணி பயங்கரம் ஐஸா இருந்துச்சு ஐயா. இருந்தாலும் நீங்க சொன்னீங்கல்ல, எடுத்து மக்குல வச்சுக்கிட்டு அதை பண்ணிட்டு, ஆனா இருந்தாலும் அப்படியே நடுங்கிருச்சு பல்லெல்லாம் எனக்கு. இருந்தாலும் நாள் குளிச்சேன். பட் மறுநாள் நடுத்தரமா அந்த தண்ணியில ஐஸ் தண்ணி இல்லாம ரொம்ப எந்த தண்ணியும் இல்லாம நடுத்தரமா சங்கல்பம் பண்ணிட்டு மக்குல ஓஜஸ் போட்டுட்டு அஸ்வினி முத்திரை போட்டுட்டு குடிச்சு 30 நாளுமே தலைக்கு ஊத்துனேன். எந்த தடையும் இல்லாம எல்லாத்தையுமே நான் அட்டன் பண்ணையா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அப்படியே உடம்புலாம் நீங்க கிளாஸ் எடுக்க எடுக்க அதுல உள்ள ஆர்ந்து போக போக தேகமே எனக்கு அப்படியே சிலிர்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே பயங்கரமா இறை சக்தி வந்து அப்படியே அபரிவிதமா ஊற்று எடுத்தத ரொம்ப உணர்ந்தேன் ஐயா. அப்புறம் நான் அங்க திண்டுக்கல்ல இருந்து இப்ப எங்க சின்ன மக வீட்டுக்கு தான் ஐயா வந்திருக்கேன். அப்ப இங்க என் பொண்ணு பெரிய பொண்ணு வந்து பேசவே மாட்டா என் கூட 6 மாசமா. இங்க அவளையும் நான் சங்கல்பம் பண்ணி இங்க எல்லாத்துக்குமே அந்த காப்பு கட்டி விட்டேன். என் பெரிய பொண்ணுக்கும் சின்ன பொண்ணுக்கும். ஆனா ரொம்ப மன அழுத்தத்துலதான் நான் வந்தேன். பட் இந்த பயிற்சி எல்லாம் எடுக்கவும் எனக்கு ஒரு சந்தோஷம் தாழவே முடியல. அத அபரிவிதமா உணர்ந்தத யார்கிட்டையும் ஆனா சொல்ல முடியல. எப்ப பாரு இவங்க மெடிடேஷன் தவனே எப்ப பாரு கிடக்குறாங்கன்னு இந்த மக இங்க டெல்லியில உள்ள மக அந்த மகளுக்கு திண்டுக்கல்ல சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா இந்த தவம் எடுத்ததுல நான் வந்து காசிக்கு போகணும்னு ஒரு கோரிக்கை வச்சையா. அது கண்டிப்பா 100க்கு 100 எனக்கு இறை வந்து அப்படியே கொடுத்துச்சு. அந்த மகளா அப்படியே என் பேரன் பேத்தி எல்லாரும் வந்து காசிக்கு போயிட்டோம். அந்த பிரம்ம முகூர்த்தத்திலேயே எல்லாரும் எந்திரிச்சாங்க. நான் எப்பயுமே வருஷக்கணக்கா 2006ல இருந்து எந்திரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பட் இடைவிடாம நான் ஒரு நாளைக்கு தூங்கினாலும் இறையே என்னை எழுப்பிடும். பட் அந்த 33க்கு 3:33க்கு எந்திரினா கரெக்டா அது மாதிரியே நீங்க சொன்னது மாதிரியே இடைவிடாம ஃபாலோ பண்ணி அதே மாதிரியே இறையே அப்படியே விழிப்பு வர வைக்குமியா. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்ப இந்த காப்பை கலட்டிட்டேன். இப்ப 5:30க்கு தான் எந்திரிக்க முடியுது. பட் இங்க பனி ரொம்ப இருக்கையா. காசிக்கு போய் என் பேரன் பேத்திகளோட இத நிவிர்த்தி பண்ணனா இந்த மார்கழி உற்சவம் மகா இதுவுக்கு உங்களுக்கு மதன் ஐயாக்கு தாயா நான் நன்றி சொல்றேன். நீங்க நல்லா சிறப்பா கொண்டு போறீங்க ஐயா. இங்க டெல்லியிலயும் இப்ப நான் கிளாஸ் ஈவினிங் 4 to 5 எடுத்துக்கிட்டு இருக்கேன். போட்டோஸ் எல்லாம் நான் அனுப்பிச்சு விடுறேன் ஐயா. இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்க்கணும். எனக்கு ஹிந்தி தெரியாததுனால என்னால கிளாஸ் அதிகம் ஸ்பீச் கொடுக்க முடியல. பட் அதை மட்டும் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் நான் தானும் உயர்ந்து இந்த குடும்பமும் உயர்ந்து இந்த சமுதாயத்துக்கு நான் ரொம்ப தொண்டாற்ற கடமைப்பட்டு இருக்கிறேன். இறையர்களும் குருவர்களும் அதுக்கு துணை புரிந்துகிட்டே இருக்குது ஐயா. நான் நிறைய வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். உடற்பயிற்சி எல்லாத்துக்குமே கொடுத்திருக்கேன். காயக்கல்பம் இதெல்லாம் எடுக்கணும் ஐயா. தீட்சையெல்லாம் கொடுக்கணும், விளக்கம் கொடுக்கணும். ஹிந்தி தெரியாதனால நான் கொஞ்சம் வெயிட்டிங்ல இருக்கேன் ஐயா. இப்பயும் 4 மணிக்கு வர சொல்லி கிளாஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். உடற்பயிற்சி எல்லாம் ஒரு சில தமிழர்களும் இருக்காங்க. அவங்களுக்கு தமிழ்ல சொல்லி எடுத்துட்டேன். பட்
தீட்சையும் கொடுக்குறேன் ஐயா. இப்ப ஹிந்தியில உள்ளவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்கணும். அவங்கதான் எப்படின்ட்டு எனக்கு அது ஒரு குழப்பமா இருக்கு ஐயா. அதனால நீங்க அதுக்கு ஆசிரியரை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுறேன்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. இதை நான் சிறப்பா நானும் கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறேன் ஐயா. அதுக்கு இறையருளும் குருவருளும் உங்களுடைய ஆசீர்வாதங்களும் இந்த டெல்லி உச்சவிகார் மக்களுக்கு டெய்லி இந்த வெள்ளிக்கிழமை தன ஆகர்ஷணம் பண்ணி இங்க 93 ஃபேமிலிக்கும் என் குடும்பம் மாதிரி நினைச்சு அவங்க எல்லாம் மனவளக்கலையில வரணும்னு 8 திக்கு நான் அச்சதை பண்ணிக்கிட்டே வர்றேன் ஐயா. எல்லாத்துக்கும் இங்க ஒரு மன்றம் 2 நேரமும் தவமைய ஆரம்பிக்கணும்னு சங்கல்பம் இடைவிடாம பண்ணிக்கிட்டே வர்றேன் ஐயா. அதுக்கு நீங்க ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க ஐயா. நானு தொடர்ந்து சேவை பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நானும் உயர்ந்து என் உள்ளம், எண்ணம், சொல், செயல், என் நாடி நரம்பு, என் சக்கராஸ் எல்லாம் சேவை பண்ண அப்படி ஏங்குது, துடிக்குது ஐயா. அத நீங்க நிவர்த்தி பண்ணணும். இங்க ஹிந்தி தெரியாதனால நான் ரொம்ப தடுமாறி இருக்கேன். எனக்கு காசிக்கு போயிட்டு வந்தது ரொம்ப பேர் அதிர்ச்சி, சந்தோஷம். வாயினால வார்த்தைகள்னால என் பேரன் பேத்தியிலே இப்பயே காசிக்கான்னு எல்லாரும் என் சந்ததிகள்ல கேட்டாங்க ஐயா. அந்த மதன் ஐயா அந்த மார்கழி உற்சவத்தை நானு வெற்றிகரமா நான் செஞ்சதுனால பெரும் ஆனந்த மகிழ்ச்சியில நிறைகிறேன் ஐயா. என் பொண்ணுகளும் எம்எஸ்சி யோகா முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா என் சந்ததிகளும் இந்த சமுதாயத்துக்கும் நான் சேவை செஞ்சு சாதிக்கணும் ஐயா. இதுக்கு நீங்க ரொம்ப உதவியா இருக்குன்னு ஐயா. இந்த டெல்லி மக்களுக்கு நான் முழுமையா கொண்டுட்டு வரணும்னு ரொம்ப விரும்பி ஆசைப்பட்டு கேட்டுக்கிறேன் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சந்ததிகளும் இறை ஆசிரியர்களையும் நல்லா கொண்டு போறீங்க. அவர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பம், ஆன்மீகம், உடல் நலம், தொழில் வளம், பொருளாதார வளம், கல்வி வளம் மென்மேலும் வளர்ச்சியடைந்து இந்த சமூகமும் உயர மானசீகமாய் மன ஒன்றி வாழ்த்துகின்றேன் ஐயா. உங்களுக்கு இறையருளும் குருவருளும் நம் எல்லோருக்கும் எப்போதும் துணை புரியட்டும் ஐயா. நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களையும் மானசீகமாய் மன ஒன்றி அனைவருக்கும் சமர்ப்பிக்கின்றேன் ஐயா. மதன் ஐயா அவர்கள் இறை சாதனை மார்க்கம் அனைத்து அன்பு நல்ல உள்ளங்களும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். புவனேஸ்வரி ராஜகோபாலன் அம்மா அவர்கள், அம்மாவை தொடர்ந்து ஷாஷினி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மிக்க நன்றி. மதன் ஐயாக்கு மிக்க நன்றி. அனைத்து இறை சாதனை மார்க்கத்தின் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி. நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தீங்க. என்னால 30 நாளும் அட்டன் பண்ண முடியல. நான் 15 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஆனா அந்த 15 நாளுமே ரொம்ப நல்ல மாற்றம் என்னால உணர முடிஞ்சது. முதல்ல நான் கத்துக்கிட்டது நன்றி சொல்வதற்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நன்றி சொல்றதுங்கிறது நம்ம சாதாரணமா தேங்க்ஸ் நம்ம எல்லார்கிட்டையும் சாதாரணமா சொல்லிட்டு வர விஷயத்தை விட ஒன்னொன்னுத்துக்கும் நன்றி சொல்லணும். அது காத்தால நம்ம எழுந்த உடனே ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் நைட்டு தூங்குற வரைக்கும் அதை கண்டினியூ பண்ண முடிஞ்சது. அந்த நன்றிங்கிற விஷயம் நமக்கு வாழ்க்கையில ரொம்ப பெரும் உதவியாகவும் இருக்கு. ஒன்னொன்னுத்துக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்ச உடனே நமக்கான அந்த விஷயங்கள் எத்தனையோ விஷயங்களுக்காக நம்ம மெனக்கெடும் போது அது ரொம்ப அழகா நமக்காக அது பிரபஞ்சம் அது நமக்கு நடத்தி கொடுத்துட்டு இருந்தது. அதுல முக்கியமான இது என்னன்னா, நான் இந்த போன வருஷ கடைசியில பாடி ஹெல்த் செக்அப் ஒரு 8 வருஷமா பண்ணாம இருந்துட்டு போயிருந்தேன். போனபோது எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருக்கும், ஹெல்த் செக்அப் பண்றோம் அப்படின்னு. நான் 48 வயசு கடந்துட்டேன். அதனால சரி போகலான்னு போயிருந்த போது எல்லா ரிப்போர்ட்ஸும் ரொம்ப நார்மல் வந்துச்சு. அப்ப எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா 2-3 வருஷம் முன்னாடி எனக்கு எல்லாமே ரொம்ப டவுன்ல இருந்துட்டு இருந்தது. முன்னாடி கூட சில தூக்கம் கூட எனக்கு இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப எனக்கு எல்லாமே ரெகுலரா நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனந்த யோக பயிற்சியில நான் சேர்ந்திருக்கேன் நானு. அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்.
எக்ஸசைஸ் பண்றது, கிளாஸ் அட்டென்ட் பண்றதுங்கிறது. அதுலயும் இந்த மார்கழி மாசம் இது வந்து எனக்கு தன்னம்பிக்கையை ரொம்பவே கொடுக்க ஆரம்பிச்சது. எந்த ஒரு இதுக்கும் பதட்டம் இல்லாம எதையும் வந்து நம்பிக்கையோட நம்ம சரியான விஷயத்துக்கு சரியான அணுகுமுறையில இருந்தா எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதுக்கு. அப்ப இந்த இந்த இதுக்கு பாடி ஹெல்த் செக்அப் போயிருந்தபோது எல்லாமே நார்மல் நாங்க. கண்ணுக்கு மட்டும் அவங்க வந்து 2, 3 தடவை ஒரு ஜென்ரலி கண்ணுக்கு பண்ண மாட்டாங்க. இங்க சென்னையில வந்து அப்போலோல வந்து ஒரு புது சென்டர் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க எல்லாத்துக்குமே பண்றாங்க. காது, கண்ணு, மூக்கு கூட இன்க்ளூட் ஆயிருக்கு அந்த பாடி ஹெல்த் செக்அப்ல. இப்ப கண்ணு பண்றோம் எல்லாம் பண்ணிக்கலாம்னு போயிருந்தபோது, கண்ணுல வந்து அவங்க 2, 3 தடவை பார்த்துட்டு, அவங்களும் பார்த்து அசிஸ்டன்ட் பார்த்து அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துட்டு, உங்களுக்கு கொஞ்சம் குளுக்கோமாவோட இது இருக்கிற மாதிரி இருக்கு. எதுக்கும் நீங்க வந்து ஒரு கண் ஹாஸ்பிட்டல் எங்களோடதும் இருக்கு. நீங்க வேற எங்க வேணா செக்அப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னபோது எனக்கு எந்த பயமும் வரல. நான் அப்புறம் அவங்க கிட்டயும் சொன்னேன். நான் வந்து இது மாதிரி இப்ப தீப பயிற்சியும் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே வந்து கண்ணுக்கான பயிற்சியும் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னாங்க. ஓ, நீங்க வாழ்க வளமுடன்ல இருக்கீங்களான்னு அந்த டாக்டர் கேட்டாங்க. ஆமாமா, மனவளக்கலையில இருக்கோம் அப்படின்னு சொன்னபோது, அப்ப சொன்னாங்க, என்னன்னு தெரியல, பயப்படாதீங்க, ஒண்ணும் இருக்காது. அப்படி இருந்தா கூட இப்பெல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. ரொம்ப ஏர்லி ஸ்டேஜா இருந்தாலும் எந்த பயப்பட வேண்டாம் அப்படின்னாங்க. நான் பதட்டப்படாம வந்துட்டு ஒரு நாள் கழிச்சு இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பையனோட போயிருந்தேன். அங்க வந்துட்டு பேசிக் செக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீடைல் செக்அப் போனாங்க. இந்த குளுக்கோமா இவங்க கொடுத்ததுனால அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாங்க. அது பண்ணி பார்த்துட்டு இவங்க எழுதி கொடுத்ததுனால அவங்க ஒரு 6 தடவை 8 தடவைக்கு மேல பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்லிட்டாங்க, எதுவுமே இல்ல, ரொம்ப நார்மலா இருக்கு. ஏன் அப்படி இருக்கு உங்களுக்கு, அவங்க அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, அவங்க பண்ணபோது ஏன் அப்படி ஃபீல் ஆச்சு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது, அப்படி ஒரு ரிலீஃபா இருந்தது. ஒரு வாரம் கழிச்சு தான் நான் போயிருந்தேன். அந்த ஒரு வாரமும் தீப பயிற்சி பண்ற போதெல்லாம் எனக்கு எந்த குறையும் இல்லை. என் கண் நல்லா தானே இருக்கு. நான் தீப பயிற்சி என்னால பண்ண முடியுது இல்லையா? கண்ணுல அந்த பிரச்சனை இருந்தா என்னால எப்படி பண்ண முடியும்? அப்ப எனக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு அந்த நம்பிக்கையோட நான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நம்பிக்கை, நம் பிரபஞ்சத்தோட இது, உங்க அனைவருடைய வாழ்த்துக்கள் அனைத்தும் சேர்ந்து அப்படி எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா பெரிய ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலே சொல்லிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க இயர்லி ஒன்ஸ் வேணா வந்து செக்அப் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இன்னும் என்னுடைய நம்பிக்கைய வந்து அது ஆழமா விதைச்சது. அப்ப இப்ப என்ன தோணுதுன்னா, வாழ்க்கையில யாருக்கு எந்த நோய் இருந்தா கூட அவங்க கிட்ட முதல்ல வந்து உங்களுக்கு வந்து எந்த நோயை பத்தி கவலைப்படாதீங்க. அதே மாதிரி நம்ம நேத்து கூட ஐயா சொன்னாங்க, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். நம்மளுடைய உடல்ல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இப்ப அப்படிதான் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒண்ணுத்துக்கு நாடி நரம்புல இருந்து அனைத்துக்கும் நன்றி சொல்ல பழகி. இத்தனை நாள் அந்த காலெல்லாம் நான் வந்து என்னுடைய காலுக்கெல்லாம் நன்றி சொன்னதே கிடையாது. அப்ப நம்ம போடுற செருப்புல இருந்து அத்தனையும் நம்ம நாள் முழுக்க நம்மள தாங்கி கொண்டிருக்க பாதத்துல இருந்து அனைத்துக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்கும். உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறத உணர்றேன். எனக்கு வந்து தவத்தை பத்தி சொல்ல தெரியல. ஏன்னா நான் தவத்தும் போது நான் நல்லா ஃபீல் பண்றேன். ஆனா எனக்கு வந்து அது ஆழ்ந்து நான் போறேனா இல்லையான்னு தெரியல. நான் ஒரு 3 வருஷமா மனவளக்கலையில இருக்கேன். இப்ப நான் முழுக்க நம்ம வகுப்பு தான் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன் நானு. ஆன்லைன் வந்ததுனால. அதனால எனக்கும் அந்த தவமும் நீங்க எல்லாரும் அனுபவத்தை பகிர்ந்த மாதிரி நல்லா கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் ரெகுலரா கலந்துட்டு தான் இருக்கேன். இந்த கிளாஸ் கலந்துட்டு இருக்கேன் நானு. அதனால அனைவருக்கும் நான் நன்றி சொல்றதுக்கு தான் இன்னைக்கு பேசினேன். என் வாழ்க்கையில வந்து அவ்வளவு சந்தோஷங்கள் கிடைச்சிட்டு இருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன நான் உணர ஆரம்பிச்சிருக்கேன். என்னுடைய மாற்றம் தான் என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையை மாத்துறதுங்கிறத உணர்ந்துட்டேன். இத்தனை நாள் வந்து ஏதாவது ஒரு குறை தெரிஞ்சுட்டே இருந்தது. இப்ப அப்படி தெரியறதே இல்லை. எந்த குறைக்குள்ள கூட ஒரு நிறைய பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் நானு. அதனால இந்த நன்றி உணர்வும் இந்த நம்மளுடைய அந்த பாசிட்டிவிட்டியும் நல்ல எண்ணங்களும் இப்ப நான் உணர்ந்திருக்கிற மாற்றமா உணர்றேன். இது அனைவருக்கும் கிடைக்கணும். உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்கும். உலகம் முழுக்க அந்த அமைதியான ஒரு இது சுமூகமா உணரணும். எல்லாருக்கும் இறை சாதனை மார்க்கம் எல்லார் வீட்டிலும் மலரணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்களாகவும் இருக்கு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிமா. மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். ஷாஸ்வினி அம்மா அவர்கள் அம்மாவை தொடர்ந்து விவோ 1820 அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். கேக்குங்களாம்மா? கேக்குதுமா? கேக்குதுமா? கேக்குது. வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா இந்த மார்கழி மாத மெகா மௌனம், மெகா தியானம் எல்லாமே சிறப்பா 30 நாளுமே சிறப்பா செஞ்சேங்கம்மா. இந்த காப்பு கயிறு கட்டிட்டதுனால அது எப்பவுமே நாங்க 3 மணிக்கு இந்த கிராமத்துல இருக்கிறதுனால வாசல் கூட்டி கோலம் போடுற ஒரு பழக்கம் இருக்கும். சாணம் தெளிச்சு வாசல் கூட்டி கோலம் போடுவோம். அது மாதிரி கோலம் எல்லாம் போட்டுட்டு வந்து அந்த 3:30 3:45 குளிச்சுட்டு 4 மணிக்கெல்லாம் ஜிம்முக்கு வந்துருவோம்மா.
ஐயா இருக்காங்கன்ற ஒரு உணர்வோட தான் எல்லாமே நாங்க செஞ்சோம். ஆனா ஐயாவோட நினைவுகள்ல நம்ம தான் இருந்திருக்கோம். ஒரு குறைவும் இல்லாம எல்லா பயிற்சிகளையும் சிறப்பா செஞ்சேங்கம்மா. இப்போ எனக்கு வந்து 5 நாள் மௌனம் இருந்தேங்கம்மா. அந்த 5 நாள் மௌனத்துல எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காட்சி கிடைச்சதுங்கம்மா. அது நல்லதா கெட்டதா எனக்கு தெரியல. ஆனா அதை ஐயா எழுதி வைக்க சொன்னாங்க. இந்த 5 நாளுமே அதை நான் எழுதினேங்கம்மா. ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு சின்ன குழந்தை, ஒரு 2.5 வயசு 3 வயசுக்குள்ளதான் இருக்கும். அப்படியே நெத்தி அந்த வாக்கினையில வந்து இது நடனம் ஆடின மாதிரி ஒரு காட்சிங்கம்மா. அப்படியே உள்ளமெல்லாம் பூரிச்சு போயிடுச்சு, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புத்துணர்ச்சி ஆயிடுச்சுங்கம்மா. அப்புறம் அது எதுக்குங்க அந்த மாதிரி காட்சி கிடைச்சா அதுக்கு பின்னாடி நீங்க போகாதீங்க, அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லி ஐயா சொன்னதுனால அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டேங்கம்மா. அடுத்த நாள் அதே மாதிரி பாப்பா வந்து மடியில உட்காந்த மாதிரி ஒரு ஞாபகமா என்னன்னு தெரியல, அதே மாதிரி காட்சி கிடைச்சிது. 3வது நாள் வந்து திடீர்னு நெருப்பு பிடிச்சி எரிஞ்ச மாதிரி திடீர்னு ஒரு உணர்வு எனக்கு. அது பிரமையா என்னன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்த லெவலுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் வந்துட்டு ஒரு மங்கி மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு முகத்தோற்றத்தோடு ஒரு காட்சி எனக்கு கிடைச்சிது. அது என்ன ஏதுன்னு தெரியல அந்த மௌனத்துல. அதுக்கப்புறம் எனக்கு சொல்லவே முடியல. அவ்வளோ ஒரு உடம்புல ஒரு அதிர்ச்சி. நான் நல்லா ஆழ்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஒரு உச்சியில இருந்து ஏதோ ஒண்ணு வெடிச்சு செதறி வெளியில போன மாதிரி ஒரு உணர்வு. 4வது நாள் நான் நினைக்கிறேன். திடீர்னு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா சுவாதிஷ்டானம்னு சொல்லும்போது அடி வயிறு அப்படிதான் ஒரு வலி இருந்தது. பார்த்தா திடீர்னு பிச்சுக்கிட்டு ஏதோ வெளியில போன மாதிரி ஒரு உணர்வு. பயங்கரமா அழுதுட்டேன், கண்ணுல தண்ணி வந்துருச்சு. ஆனா தொட்டு பார்த்தா அங்க எதுவுமே இல்லை, உச்சந்தலையிலயும் ஒண்ணும் இல்லை, சுவாதிஷ்டான வயிற்றுலயும் ஒண்ணுமே இல்லை. ஆனா இது பிரமையா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல எனக்கு மனசெல்லாம் மாத்திக்கிட்டு கொஞ்சம் தைரியப்படுத்திட்டு தவம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா தொண்டையெல்லாம் காஞ்சி போயிடுச்சு, நாக்கெல்லாம் வறட்சி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் வரைக்கும் எனக்கு என்னன்னே புரியல, ஏன் இப்படி எல்லாமே காஞ்சி போச்சு, ஒண்ணுமே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுங்கம்மா. நான் சுயநலனுக்கு வந்தப்போ எனக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்ல, நிறைய இருக்குங்கம்மா. சரிங்கம்மா, இன்னும் மற்ற நண்பர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும். ஐயாவோட நினைவுகளை நம்ம தான் இருந்திருக்கோம். ஐயா இறை சாதனை மார்க்கத்துல உயர்ந்து மேல்மேலும் உயர்வு பெறணும்னு மனசாரையும் வாழ்த்தினோம். தவத்தை பயிற்சியில எல்லாமே சிறப்பா இருந்துச்சுங்கம்மா. அந்த வழி நடத்தி செஞ்ச அந்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் பேராசிரியர்களுக்கும், கனகா அம்மா, சிவஸ்ரீ அம்மா, மாலதி அம்மா, லதா அம்மா, சேமலா அம்மா, பெரிய நாயகி அம்மா, இன்னும் எனக்கு பேர் தெரிலங்கம்மா, எல்லாருக்கும் நன்றியும் வாழ்த்துங்கம்மா. உங்களோட முயற்சினால இந்த மெகா தியானம் வந்து ரொம்ப சிறப்பா நடந்துச்சுங்கம்மா. ஐயாவுக்கு நன்றிங்கம்மா. இந்த பயிற்சிகள்லாம் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சின்ன வயசுல அந்த தோப்புக்கரணம் போட சொல்லுவாங்க கோவில்ல எல்லாம், அப்போ போட்ட ஒரு பழக்கம் தான். இடையில எல்லாம் சும்மா ஒரு வாட்டி 2 வாட்டி போடுறதோட சரி, தொடர்ந்து 14 தடவை எல்லாம் போட்டதில்லை. இப்போ அந்த பயிற்சியை செஞ்சு அந்த தவத்துல உட்காரும் போது உடம்புக்குள்ள அப்படி ஒரு எனர்ஜிங்கம்மா, சொல்லவே முடியாது. அப்படி ஒரு பூரிப்பு, அப்படி ஒரு சிறப்பு. வாழ்க்கையில ஒரு எல்லா வளங்களுமே ஐயா சொன்ன மாதிரி எல்லா வளங்களுமே கிடைச்சிருக்குங்கம்மா. நாங்களாம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கோம்மா. அதே மாதிரி இந்த பேராசிரியர் குடும்பம் அத்தனை பேரும் எல்லா சிறப்பும் பெற்று வாழ்க வளமுடன். ஐயாவோட குடும்பம் வாழ்க வளமுடன். அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். மதன் ஐயா குடும்பம் வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். உங்களுடைய விளக்கங்களுக்கெல்லாம் ஐயா அவர்கள் விளக்கம் சொல்லுவாங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது விவோ 1820 அம்மா அவர்கள், அவர்களுக்கு தொடர்ந்து கலைச்செல்வி அம்மா அவர்கள். அம்மா வாழ்க வளமுடன்ங்க அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்ங்க. ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு ஜூம்ல கிடைக்கலைங்க. 500 அப்படியே ஃபில்லப் ஆயிட்டாங்க. ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்புறம் யூடியூப்ல போயிட்டு அதை வந்து அட்டன் பண்ணாங்க. ரொம்ப அருமையா இருந்ததுங்க. இந்த ஒரு மாசம் முழுக்க எங்க வீடே தெய்வீகமா இருந்ததுங்க. அருமையா இருந்ததுங்க. சித்தர்கள்லாம் நம்ம கூட உட்கார்ந்து தவம் பண்ற ஒரு ஃபீல் இருந்ததுங்க. இத வந்து வார்த்தையால சொல்ல முடியாதுங்க. வரலாறு படைக்கிறாங்க. அருமையான இறை சாதனை மார்க்கம். ஐயா வந்து காப்பு கட்டி முதல்ல ஆரம்பிச்சு வச்சுட்டு போனாரு. அவரு மௌனத்துல அவரு என்ன அங்க வேண்டுதல் வச்சாரோ, இங்க இருந்தவங்க கிளாஸ் டீச்சர் இல்லாத போது லீடர் எப்படி வந்து அந்த பிள்ளைங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போவாங்களோ, அதே போல அந்த டீம்ல இருந்தவங்க ஒவ்வொரு டைமும் அருமையா நம்மளுக்கு வந்து எல்லாம் இது பண்ணி, அப்புறம் இறை ஆசிரியர்களுக்கு தவம் 9
12, 3 திரும்ப 6 மணி இது எல்லா தவத்திலையும் நான் கலந்துக்குவேங்க. எனக்கு அது எல்லா நேரமும் நான் ஜூம் ஓபன் பண்ணி வச்சுட்டு அதுல சொல்ற சிந்தனை உரைகள் எல்லாத்தையும் நான் கேட்பேங்க. காலையில கரெக்டா மணி 3:33க்கு யாரோ அடிச்சு எழுப்புற மாதிரி கரெக்டா எழுந்துருவோங்க. இந்த 1 மாசமும் அவ்வளவு அருமையா இருந்ததுங்க. இந்த பிரபஞ்ச சக்தி ஈர்ப்பு தவம் வந்து தோப்பு கரணம் போட்டு அந்த 3ம் 14 முறை செஞ்சுட்டு அவ்வளவு அருமையா என்ன காயகல்பம், கபாலபதி இதெல்லாம் செஞ்சுட்டு தவம் செய்யும் போது என்ன ஒரு அருமையா இருக்குங்க. இந்த வாட்டர் மெடிடேஷன்ல வந்து அந்த வாட்டர்ல வந்து அந்த கைய வச்சு நாம வந்து மேல இருந்து தவம் வந்து இதா இறங்குற மாதிரியும், அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு அதுல பிரபஞ்ச சக்தி இறங்குறதா ஃபீல் பண்ணுங்க. ஒவ்வொன்றும் அவ்வளவு அருமையாயும் என்ன இவருக்கு எப்படிதான் இதெல்லாம் கடவுள் எப்படி இந்த மாதிரி ஒரு ஞான குழந்தை என் பிள்ளைக்கும் இப்ப வந்து 85ல பிறந்தவர் தாங்க. அந்த தாயோட வயிறு அந்த 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 அம்மா எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருந்தா இத மாதிரி ஒரு குழந்தைய பெத்து எடுத்திருப்பாங்கன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினைப்பேங்க. இது வந்து எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியலைங்க. காலையில எழுந்த போது நன்றியில ஆரம்பிச்சு நைட்டு படுக்கும் போது டெய்லி ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்றாங்க பாருங்க. என்ன ஒரு அருமை. ஐயோ கடவுளே இப்படிலாம் எப்படி யோசிக்க தோணுது. ஒவ்வொரு பொருளுக்கு நன்றி சொல்றாங்க. ஒருத்தருக்கும் நன்றி சொல்றாங்க. இப்ப நாங்க வந்து எதை செஞ்சாலும் இப்ப நன்றி சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீல்லயே தான் இருக்கிறேங்க. நல்ல வழி நடத்துறாங்கங்க. அருமையான வழி நடத்துறாங்க. இந்த இறை சாதனை மார்க்கம் இந்த உலகத்தையே கண்டிப்பாக 5 வருஷத்துக்குள்ளர எல்லார்கிட்டயும் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இதுக்கு இறை அருளும் குரு அருளும் கண்டிப்பாக துணை இருக்கும் என்பதை மனப்பூர்வமா சொல்றேங்க. அருமையான அருமையான இறை சாதனை மார்க்கங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன்ங்க. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். கலைசெல்வி அம்மா அவர்கள். அம்மாவை தொடர்ந்து ரெட்மி நோட் 7S அவர்கள். கலைசெல்வி அம்மா அவர்கள். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அம்மா கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். கேக்குதுமா, சொல்லுங்க உங்க அனுபவத்தை பகிர்ந்து. வாழ்க வளமுடன்மா. அம்மா நம்ம அந்த மார்கழி மாத நம்ம நோன்புல பாத்தீங்கன்னா அந்த காப்பு கயிறு கட்டினது அப்படிங்கிறது வந்து ரொம்ப என்னன்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தே நம்ம மார்கழி மாதம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்பவே மனசு வந்து அதுக்கு தயாராயிடுச்சுங்கம்மா. ரெண்டாவது அந்த காப்பு கயிறு கட்டினதுங்கிறது வந்து நாங்களாம் கிராமத்துல வந்து பார்த்துருக்கோங்கம்மா. நிறைய அந்த கோயில்கள் எல்லாம் பார்த்துருக்கிறப்ப அந்த கையில காப்பு கட்டுவாங்க. அப்ப கட்டுறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த ஒரு சந்தோஷம். ஏதோ ஒரு திருவிழா வந்து நமக்கு வந்திருக்கு, என்ஜாய் பண்றோம். அது வந்து அதோட ஒரு என்ஜாய்மெண்டே தனிமா. மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா அது வந்து என்னன்னா ஒரு பெரிய ஒரு கோயில்ல அந்த மாதிரி இருக்கிறது. ஆனா இது வீட்டுக்குள்ள செய்யறோம்னா அதை விட ரொம்ப என்ஜாய்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப கிடைச்சிச்சுங்கம்மா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம ஐயா அதை காலையில சொல்றப்ப நாங்க கட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதோட வீடியோஸ் வந்து யூடியூப்ல வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கும் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் கட்டி பண்றப்ப அந்த 1 மாதம் வந்து திருவிழா மாதிரியே எங்க வீட்டுல வந்து நாங்க என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குளிக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருந்தது. இது எதனால வந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஐயா வந்து ஒரு ஸ்பீச்ல சொல்லுவாங்க, நம்ம கேரளாவுல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் வந்து அவ்வளவு முடிய வச்சுக்கிட்டு அழகா வந்து எல்லாம் தினமும் தலைக்கு ஊத்திட்டு நீட்டா இது பண்ணிட்டு போதுங்க. நம்ம கிட்ட இருக்க பிள்ளைங்க திருவண்டு முடிய வச்சுட்டு அதுக்கே 1008 யோசனை பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீச்ல சொல்றப்ப என்னோட குழந்தைங்க என்னம்மா இப்படி சொல்லிட்டாரு ஐயா அப்படின்ட்டு இனிமேல் நம்மளும் குளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல குளிக்க ஆரம்பிச்சீங்க. அது அப்படியே வந்து எங்களுக்கு ஆனா அதுல வந்து பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் என்னன்னா எதிர்ப்பு சக்தி அதிகமா வந்தது. எப்போதுமே நான் வந்து மத்தியானத்துல வந்து தூங்கணும், டயர்ட் ஆயிரும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைம் வேலை செய்ய முடியாம இருக்கும் இல்லையா. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த மார்கழி மாதம் இல்லைங்க, அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த குளிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு எதிர்ப்பு சக்தி இருந்தது. அந்த மத்தியானம் வந்து அந்த டயர்னஸ் வந்து வர்றதில்லை. அதை வந்து என்னால ரொம்ப நல்லா உணர முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து அந்த குளிக்கிறப்ப இந்த இதெல்லாம் சொல்லி சங்கல்பம் சொல்லி குளிக்கிறது அதெல்லாம் வந்து எங்களுக்கு நல்லாவே உணர முடிஞ்சது இல்லையா. அதுக்கப்புறம் இந்த பீரியட்ஸ் டைம் மார்கழி மாசம் வந்ததுல அந்த 3 நாள் நாங்க விட்டுட்டோம். ஆனா இருந்தாலுமே எங்களால அதை வந்து
எழுந்திரிக்காம இருக்க முடியல. அந்த டைம் வந்தோன்னா அலாரம் அடிச்ச மாதிரி இருந்தது. சரி பரவாயில்ல, நம்ம என்ன பண்ண முடியும், இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது, சாந்தி மட்டும் தானே பண்ண முடியும், சரி கொஞ்சம் லேட்டாவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தாலும், ஆனா படுத்திருக்கப்பவுமே எங்களுக்கு அந்த இது ஓடிக்கிட்டே தான் இருந்தது. எங்களால அதுல ரெஸ்ட் எடுக்க முடியல. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப காய்ச்சல் வந்துருச்சு ஒரு 3 days. நான் வீட்டுல யார்கிட்டயும் சொன்னா வந்து இத்தனை மணிக்கு குளிக்கிறீங்க, அத்தனை மணிக்கு புரியாம ஏதாவது நம்மளையே தான் திருப்பி அகேன்ஸ்டா இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் சொல்லுங்க. ஆனா வந்து எழுந்திருச்சு, எப்பவும் போலமே எழுந்திருச்சு தலைக்கு தண்ணி ஊத்திட்டேங்க. சங்கல்பம் பண்ணி நம்மளுக்கு வந்து குரு இருக்காரு, ஐயா அங்க நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே வாழ்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது எந்த தடங்களும் வராது அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயம். அது உள்ளுணர்வாவே எனக்கு தெரிஞ்சு எனக்கு எதுவும் பண்ணாது அப்படிங்கறதுனால அந்த இதுலயுமே ஊத்திக்கிட்டேங்க. ஆனா உண்மையிலுமே அந்த இதுல நான் கொஞ்சம் பயந்தோம். ஆனா வந்து அதை விட வந்து எல்லாரும் இருக்காங்க, வாழ்த்து இருக்கு அப்படிங்கறதுல எனக்கு அது ஒண்ணுமே பண்ணல. அது வந்து எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தாங்க ஐயா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், அந்த இதுல வந்து சொல்றப்ப பாத்தீங்கன்னா அதை நம்ம பழகிட்டோம். இந்த ஜூம்ல வந்து இந்த நிகழ்ச்சியில மார்கழி மாத பிரபஞ்சத்துல பழகிட்டதுனாலங்கய்யா இப்பவும் என்ன அதுல உட்கார்ந்தாதான் நம்மளுக்கு வந்து நிறைவா வருது அப்படிங்கறதுனால இப்ப அந்த இது பழகினதுனால இப்ப நீங்க 4:30 மணிக்கு உட்கார சொல்றீங்க. ஆனா அது வந்து கொஞ்சம் எனக்கு என்னமோ நிறைவா இல்லாத மாதிரி இருந்தா பரவாயில்ல, 4:30 நம்ம முன்னாடி உட்காந்துடலான்னு அதோட சேர்ந்து சொல்றதுக்கு மனசும் தயாராயிடுச்சுங்கய்யா. ஆனா அதுல ஒண்ணே ஒண்ணுங்கய்யா, என்னால வந்து திருப்பி திருப்பி எனக்கு வர்றது என்னன்னா, உங்களோட சேர்ந்து சொல்றப்ப வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், இதுக்கு இடையிலங்கய்யா வாழ்க குருவே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எனக்கு அந்த உள்ள வந்து அந்த வாழ்க குருவே வந்து ஆட் ஆயிட்டே இருக்குங்கய்யா. உங்களோட சேர்ந்து அதை சொல்றப்ப என்னால அதை வந்து தவிர்க்க முடியல. அத வந்து வாழ்க குருவேன்றது இடையில எனக்கு வந்துருது. நான் இப்ப சும்மா இருக்கிறப்பையும் எனக்கு அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பவுமே அதுல வந்து வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க குருவே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் தான் அது வந்துட்டே இருக்கு. இப்ப வரையிலும் அதை என்னால அவாய்ட் பண்ணி வரல எனக்கு. அதனால நான் அது அப்படிதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஐயா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குங்க ஐயா. அதனால என்னால உணர முடிஞ்சது. இப்ப எனக்கு என்ன இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்குமோன்னு மற்றவங்க நினைப்பாங்களா என்னமோ அதுவும் தெரியல. என்னால ஃபீல் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி குடிச்ச தண்ணிக்கும் இந்த மெடிடேஷன் பண்ணி குடிக்கிற தண்ணிக்கும் எனக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி, ருசி வந்து வேற மாதிரி இருக்கு. இப்போ வரையும் நான் திருப்பி திருப்பி குடிச்சு பார்த்துட்டே இருந்தேன். நான் 2 அதே தண்ணி தான், அதே மாதிரிதான் பைப்ல குடிச்சு எல்லாம் ஃபில்டர் பண்ணி நம்ம குடிக்கிறோம் நம்ம. ஆனா பாத்தீங்கன்னா ஃபில்டர்னா அங்கேயே துணி போட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த கொலா தண்ணி தான் குடிக்கிறோம். ஆனா அது வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு. ஆனா அந்த ஒரு சொட்டு தண்ணி கூட அதை நாங்க இது பண்றதே இல்லைங்க, வேஸ்ட் பண்றதே இல்லை. இப்ப முதல் நாள் நாங்க அதை மெடிடேஷன் பண்ணோம்னா மீதி இருந்ததுன்னா அதை அப்படியே எடுத்து நான் சமையலுக்கு நான் அதை யூஸ் பண்ணிக்கிறது, திருப்பி புதுசு புதுசா அந்த மாதிரி குடிக்கிறது. ஆனா இப்ப என்னன்னா என் மனசு வந்து இன்னும் கொஞ்சம் ஆசை அதிகமாகி நம்ம சமைக்கிறதுக்கும் அதை வச்சு பண்ணா என்ன, இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும்ல அப்படிங்கிற அளவுக்கு அது போயிடுச்சு. ஆனா அது எப்படின்னு எனக்கு நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியலைங்கய்யா. இல்ல குடிக்கிறதுக்கு மட்டும்தான் அது பண்ணணுமா என்னன்றது எனக்கு தெரியல. அது அது ஒண்ணுங்கய்யா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நாங்க என்ஜாய்மெண்ட் பண்ணதுங்கிறது வந்து என்னன்னாங்கய்யா, நீங்க அந்த மார்கழி மாசம் மௌனம் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இதுவரையில நாங்க யாரையுமே அந்த மாதிரி எல்லாம் நாங்க என்ஜாய் பண்ணி நம்ம உறவினர்கள் மாதிரி நாங்க பேசினதே இல்லைங்கய்யா. உங்களோட குடும்பத்தை எங்க குழந்தைங்களோட உட்காந்துட்டு ஐயா இப்படி பண்ணிட்டு இருப்பாரு, ஐயா பசங்க இப்படி கேட்பாங்க, இது பண்ணுவாங்க, நிறைவாக போகுது, இன்னும் 1 வாரம் இருக்கு, இன்னும் 5 நாள் இருக்கு, இன்னும் 2 நாள் 3 நாள் இருக்குன்னா அதுல ஒரு ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்தாங்கய்யா. அந்த கடைசி நாள் பாத்தீங்கன்னா நீங்க அந்த 12 மணிக்கு வந்து வரீங்க, நீங்க பேசுறீங்க எங்களோட அப்படின்னோன்னா அன்னைக்கு பாக்கணுங்க. அந்த நைட் எல்லாம் தூக்கம் வரல. நான் வந்து ஐயா எப்படி இருப்பாரு, ஐயாவெல்லாம் பேச முடியுமா, அம்மா ஐயாவுக்குலாம் வந்து தாடியெல்லாம் இதா இருக்குமா, எப்படிமா நம்ம பாக்குறது அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த என்ஜாய்மெண்ட் பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா, அந்த இப்ப எங்க வீட்டுல அவர்லாம் சொல்லுவாங்க என்னன்னா, நாங்க ரஜினி படம் ஃபர்ஸ்ட் ஷோ அந்த ரிலீஸ் ஆகுறப்ப நாங்க ரசிகர் ஷோ போய் பாக்குறப்ப அவ்வளோ என்ஜாய்மெண்டா இருக்கும். ஆனா அதை வந்து நான் கிண்டல் பண்ணிட்டெல்லாம் ஒரு பொழப்பு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஆனா உண்மையிலுமே அந்த என்ஜாய்மெண்ட்டை விட இந்த என்ஜாய்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஃபீலிங்கா இருந்ததுங்கய்யா.
டக்குன்னு எழுந்துச்சு பொங்கலை வச்சுட்டு சாமியை கும்பிட்டு பிள்ளைங்க எல்லாம் ஜூம் நம்மளுக்கு இடம் கிடைக்காது, சீக்கிரம் போய் எல்லாம் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நானும் குழந்தைங்களும் உட்காந்து நீங்க எப்படா உங்க முகத்தை பார்ப்போம்னு அந்த ஆர்வம் வந்து என்னைக்குமே எங்களுக்கு ஒரு மறக்காத ஒரு இதா இருந்ததுங்கய்யா. நீங்க வாழ்க வளமுடன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு மறுபடியும் கேமரா இதாயிடுச்சுங்கய்யா. அடுத்து வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களா. எங்களுக்கு அவ்வளோ ஒரு அந்த ஃபீலிங் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. உங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க, அங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க, அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபீலிங் இருந்ததுங்கய்யா. ஆனா முடிக்கிறப்ப ரொம்ப மனசு எனக்கு கனத்த மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் நீங்க இழைச்சிட்டீங்க, வாய்ஸ் கொஞ்சம் இதா இருந்தது, கொஞ்சம் நீங்களும் ஃபீலிங்கா இருந்தீங்களா. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியலைங்கய்யா. ரொம்ப மனசு பூரா அவ்வளோ இதா இருந்ததுங்கய்யா. ஆனா உண்மையிலுமே அதெல்லாம் என்னன்னா திருப்பி ஒரு மகரிஷி வந்து திருப்பி பிறந்திருக்காரு அப்படிங்கறதான் எனக்கு அடிக்கடி எனக்கு அந்த ஞாபகம் வந்துருக்கு. ஏன்னா நான் மகரிஷியை பார்த்தது இல்லை, ரொம்ப நாளா கூட நான் அதை அழுதுருக்கேன். நானு இப்படி ஒரு இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, ஏன் நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் கொஞ்சம் இது பண்ணலேன்ட்டு. ஆனா அது வந்து இன்னைக்கு ஃபுல் ஆயிடுச்சு. நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். திருப்பி வந்து அந்த ஆன்மா வந்து வெகு தூரத்துல இல்ல, உலக சமாதானம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா முன்னாடியே இருக்கு, கண்ணு முன்னாடி இருக்கு. அதுக்கு ஒரு குரு கிடைச்சிட்டாருங்கிற ஒரு ஃபீலோட தான் நாங்க இந்த மார்கழி மாதம்ட்டு இல்லைங்கய்யா, இந்த உலக நம்ம ஜூம்ல சேர்ந்ததுல இருந்தே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எங்களை முன்னேற்றிட்டு போயிட்டு இருக்கு. ஒரு வழி கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா நம்ம இறை சாதனை மார்க்கம் அமைஞ்சிருக்கீங்கய்யா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தி அந்த ஈர்ப்பு தவங்கிறது வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா தாங்க இருந்தது. அதே மாதிரி நான் வந்து YYA காலேஜுக்கு எல்லாம் எடுக்கிறேங்கய்யா. ஆனா கொரோனாவுக்கு அப்புறம் ஒரே ஒரு காலேஜ்ல மட்டும்தான் என்னால எடுக்க முடிஞ்சதுங்கய்யா. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரே ஒரு அந்த இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு உண்டான எனக்கு கொஞ்சம் தாங்கய்யா வரும். அதனால அந்த இங்கிலீஷ் கிளாஸ் எனக்கு தெரியாததுனாலயே என்னால வந்து கொஞ்சம் தயக்கமாவே இருக்குங்கய்யா. மெட்ரிகுலேஷன் இதெல்லாம் என்னால போக முடியல. ஆனா அதெல்லாம் எடுக்கணும். அதுக்கு இந்த அம்மா சொன்ன மாதிரி ஹிந்தி தடையா இருக்குங்கிற மாதிரி எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து பெரிய தடையா இருக்குங்கய்யா. நம்ம ஜூம் அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணா அதையும் நம்ம செய்யறதுக்கு நல்லா இருக்குங்கய்யா. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நன்றி உணர்வு, மகிழ்ச்சி உணர்வு, இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப இதுல வந்து நிறைவா இருக்குங்கய்யா. எதாவது எடுத்தாலும் நன்றி நன்றி நன்றிங்கிறது வந்து எனக்கு அவ்வளவு மனசுக்கு இதா இருக்குங்கய்யா. ஆனா வீட்டுல வந்து பொருளாதார பிரச்சனை திடீர்னு எங்களுக்கு வந்துருச்சு. ஆனா எங்க வீட்டுக்காரர் ஃபீல் பண்ணாரு. ஆனா என்னைய பாத்துக்கங்கய்யா, பொறாமல் கூட சொல்லலாம். இவ்வளவு தூரம் நான் இருக்கேன், நீ வந்து என்ஜாய் பண்ணிட்டு உன் பேசுன ஒரு இதே கூட இல்லையே, ஒரு வருத்தமே இல்லையே அப்படின்னாங்க. ஆனா எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வருத்தங்கிறதே எதுவுமே இல்லை. ஆனா வீட்டுல வந்து சூழ்நிலை மாறி இருக்குங்கய்யா, அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அதை பத்தி எனக்கு வந்து அதை நோக்கியே என் சிந்தனை போகவே மாட்டேங்குது. எப்போதுமே மன நிறைவா இருந்ததுங்கய்யா. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வரையிலும் மன நிறைவா இருக்கு, ஃபீலிங்கே இல்லை. அந்த மகிழ்ச்சி உணர்வுங்கிறது வந்து எனக்கு கோடி ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்காது. அதை நான் இப்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேங்கய்யா. அதுக்கு காரணமும் நீங்களும் உங்க ஜூம்ல ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்கய்யா. ஆனா இதுல என்ன ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைக்குதுன்னாங்கய்யா, வாழ்க்கையில வந்து அந்த பொருளாதாரம் வருது போகுது அதெல்லாம் விட என்னன்னாங்கய்யா, ஐயா குரு ராகவேந்திர ஐயா பேசினாங்க, நிகழ்காலத்துல நம்ம வந்து நம்ம அதை நினைச்சு இப்ப என்ன வேலை செய்யறோமோ அதுல நான் மைண்ட செலுத்தி என்னால செய்ய முடியலன்னா நம்ம வாழாத நாட்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க இல்லைங்கய்யா. அதே மாதிரி அதுல தற்சோதனை பண்றப்போ ஐயோ நம்ம ஆமா இப்படிதானே இருந்து வாழ்ந்துட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணுங்கய்யா. அதுல இப்போ வந்து ஓரளவுக்கு நாங்க வந்துட்டோங்கய்யா. அந்த இதுல ஒவ்வொன்றையும் பிரசன்ட்லயே இருக்கிறதுக்கு மனசு வந்து தயாராயிடுச்சுங்கய்யா. அது வந்து பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுங்கய்யா. அடுத்து நம்மளோட அந்த தற்சோதனைங்கிறதுங்கய்யா, நீங்க சார்ட் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம் தற்சோதனை. ஆனா அதுல வந்து எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க அந்த மார்கழி மாதத்துல சார்ட் போட்டு நோட்டு போட்டு எழுத சொன்னதுன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கய்யா. அத உண்மையிலுமே வந்து என்னால அத தற்சோதனை வந்து செய்யாம இருக்கவே முடியாது. தினமும் அந்த தற்சோதனையில உட்காந்துருவீங்க. அது எனக்கு ரொம்ப மாற்றத்தை கொடுக்குது. நீங்க சொன்னதை விடவே வந்து வீட்டுல வந்து நம்ம வாழ்க்கை துணையோட பிரச்சனை வர்றதுக்கு காரணம் ஒரு 4 சொன்னீங்கய்யா. அதை நீங்க நீங்க கொடுக்கல. ஆனா அதை நான் எக்ஸ்ட்ராவே வந்து ஆட் பண்ணி அதையுமே நான் வந்து போட்டுட்டு இருக்கேங்கய்யா. குற்றம் குறை கூறாமல் இருப்பது, அவங்களுக்கு வேலை சொல்றது, அவங்கள திருத்த நினைப்பது, விவாதம் அவங்கள்ட்ட செய்யாம இருக்கிறது, இது எல்லாமே வந்து நானா ஆட் பண்ணிட்டு அதுவும் பண்ணிட்டு இருக்கேங்கய்யா. இதெல்லாம் வந்து நீங்க வழிகாட்டுனதுனாலதான்
நாங்களாம் ரொம்ப நல்லா இருக்கோம், மகிழ்ச்சியா இருக்கோம். எதையும் வந்து என்ன சொல்றதுக்கு வார்த்தையே வரல. அதாவது வாழ்க்கையோட வந்தது இதுக்காக தான், அதை நிறைவு பண்ணிட்டு இருக்கோங்கிற ஒரு பெரிய திருப்தி எங்களுக்கு கிடைச்சிருக்குங்கய்யா. அதனால நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அதோட நம்ம ஜூம்ல தொண்டு செய்யறவங்க அனைவரின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வெகு விரைவில் இந்த நம்ம இறைசாதனை மார்க்கத்திற்கு வெகு விரைவில் நல்லதொரு இடம், ஆன்மீக இடமாகவும் இயற்கை சார்ந்த இடமாகவும் கிடைப்பதற்கு இறையருளும் குருவருளும் நமக்கு வெகு விரைவில் துணை புரிந்து உலக சமாதானம் வெகு விரைவில் நடந்ததற்கு இறைநிலைக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன். குருவே துணை. வாழ்க. மிக்க நன்றி, மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரெட்மி நோட் 7S அவர்கள், அவர்களை தொடர்ந்து ஆறுமுகம் பவானி ஐயா அவர்கள். ரெட்மி நோட் 7S அவர்கள். ஆறுமுகம் பவானி ஐயா அவர்கள். வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்க அறக்கட்டளை வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்க ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்க நிறுவனர் இறை மதன் ஐயா அவர்களும் அவர்கள் குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க இந்த ஒரு மாசம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு நிகழ்ச்சி விடாத கலந்துக்கிட்டோம். ஆனா நீங்க போன இடமே தெரியல எங்களுக்கு. எங்களுக்கு இன்னொரு பயம், மற்றவர்களால என்ன துன்பம் வந்துடுமோன்ட்டு எங்க குழுவுல ஒரு ஆசிரியர் அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா அவருக்கு போன இடம் தெரியலையே, என்ன தொந்தரவு வருமான்ட்டு. அதுக்கு அந்த அம்மா ஒரே வார்த்தை, எடுத்ததும் ஒரே வார்த்தை சொன்னாங்க, அவருக்கு என்னங்க இறையர்கள் என்றைக்கு இருக்குங்க, இறையர்கள் கூடவே இருக்குது, அதனால அவருக்கு எந்த குறையும் வராதுன்னாங்க. அதனால அதுல இருந்து நான் மன நிம்மதியா இருந்தேன். கடைசி நாள் நீங்க வந்து அந்த 11:15 தான் ஒரு தடவை அப்படியே வந்து போயிட்டீங்க. ஒரு செகண்ட் வந்து என்ன கேட்டுட்டு உடனே போயிட்டீங்க. அது முதல்ல பார்த்தோம். அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மனசு ஒரு திருப்தி ஆச்சு. நீங்க இங்க பயிற்சியில நாங்க ஒரு நாள் தப்பாத இருந்தோம். அந்த 4 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் லேட்டா போனா கூட ஜூம்ல இடம் கிடைக்காது. முதல்ல 15 நாள் அப்படிதான் இருந்து ரொம்ப இதா இருந்து கரெக்டா ஒன்னும் போனோம்னா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதனால ரொம்ப எல்லாரும் சின்சியரா கலந்துக்கிட்டோம். பயிற்சி நல்லா செய்தோம், கடைசி வரைக்கும் செய்தோம். நீங்க கொடுத்துட்டு போன பயிற்சிகள் அன்னைக்கு முதல் நாள் ஆரம்பிச்ச அன்னைக்கு தான் தெரியும் என்னென்ன பயிற்சி இருக்குது என்னன்ட்டு. அதனால எல்லாம் நல்லா செய்தோம், எல்லாரும் நல்லா இருக்கிறோம். அங்க நீங்க இல்லைன்ற குறையே இல்லாத நடத்தின ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனக்கு தெரிஞ்ச பேரு கனகா அம்மா, மாலதி அம்மா, லதா அம்மா, பெரிய நாயகி அம்மா, சுசிலா அம்மா, இவங்கெல்லாம் தூங்கினாங்களா தூங்கலானே தெரியாது. காலையில 4 மணிக்கு கரெக்டா ஜூம் திறந்துடுவாங்க. இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அவர்களுக்கு என்றைக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்புறம் நீங்க மௌனத்துக்கு போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு நீங்க இல்லைன்ற குறையே இல்லை, எல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி தினம் ஜூம்ல நீங்க இருக்குன்னு நினைச்சுட்டு இருந்தாங்க. நாங்க அப்படி நினைக்கவே இல்லை. நாங்க நீங்க இருந்து நடத்துற மாதிரியே எல்லாம் நடத்தினாங்க. இறைசாதனமாக மென்மோடும் வளர்ந்து வாழ்போல் வளர்ந்து தழைத்து மகரிஷி அவர்கள் மாதிரி உலகம் முழுவதும் இந்த நேரத்தில் இப்பதான் நீங்க வந்து மகரிஷியோட வாழ்க்கையை படிக்க சொல்லியிருக்கீங்க. அவர் வெளிநாட்டு பயணத்தெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் குழுவில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது போல மகரிஷி வெளிநாட்டில் போய் அவர் எப்படி நடந்து கிளாஸ் நடத்தினாரு, எப்படி பயிற்சி கொடுத்தாருன்றதெல்லாம் கஷ்டப்பட்டாருன்றதெல்லாம் இப்ப நாங்க பேசிட்டு வர்றோம். அதனால அதே போல மகரிஷி போல கஷ்டப்படாத நீங்க கஷ்டப்படக்கூடாது உங்க வாழ்க்கையில. வெளிநாட்டுக்கு போய் நாடு முழுவதும் வெளிநாட்டு எல்லா இதுலயும் அவர் தான் அப்பதான் ஆரம்பிச்சாரு. அதனால அவருக்கு ஒன்றும் அதுல ஞானம் இருந்தது, அதனால அவருக்கு இது கிடைச்சது. உங்களுக்கு அதை விட ஞானம் அதிகமா இருக்கும். மகரிஷி கூடவே இருக்காரு. அதனால பல நாடுகளுக்கு சென்று நம்முடைய இறை சாதனை மார்க்கத்தை நல்லா வளர விட்டு எல்லாருக்கும் போதனை பண்ணி நம்ம இறை சாதனை நன்கு வளர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பயிற்சியினால எனது உடல்நிலை நலமாக இருக்கிறது, நன்றா இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை காப்பு கட்டணும்
அந்த இது நீங்க வந்து 3 நாள் பொறுத்து தான் காப்பா ஊத்தும். அது வரைக்கும் ரொம்ப இதா இருந்தா காலையில 3 மணிக்கு நான் 3 மணிக்கு எழுந்துரும். இப்ப கூட 3 மணிக்கு தூக்கம் வரல. 3 மணிக்கு தூக்கம் முழிச்சதுன்னா அந்த 3:30 மணிக்கு எழுந்து போய் குளிக்கிறது சரியா இருக்குது. அதனால ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பயிற்சியில நீங்க கொடுத்துட்டு போன பயிற்சி எல்லாமே நல்லா இருந்தது. எந்த இது பிரச்சனை இல்லை. நீங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க. சில பேருக்கு எனக்கு இன்னைக்கு அது வேணாம், அது வேணும், இது இந்த பயிற்சி வேணும், அந்த பயிற்சி வேணும்ன்றாங்க. எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க. அந்த மகரிஷி நமக்கு என்னைக்கும் உதவி செய்வாரு. எல்லோருக்கும் நன்றி. நாங்கள் எங்கள் குடும்பம் மன நிம்மதியோடு இருக்கிறோம். எதிர்பார்ப்பு ஏதும் இல்லை. மகிழ்ச்சியாகவே இருக்கிறோம். எல்லாருக்கும் நன்றி. இந்த எங்களுக்கு கூட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது இன்னைக்கு ஒரு 3 நிமிஷம் கொடுத்து உங்களுக்கு நம்ம விதைசாய மார்க்கத்துக்கும் பேராசை பெருமக்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி. என்னென்ன பேசலான்னு வந்தா பேசுறதுக்கு ஒண்ணுமே தோணலை. ஐயா உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் பெற்று நீடூழி வாழ்க என வாழ்த்தி இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும் என்று வேண்டி உங்க புகழ் நாடு முழுவதும் பரவணும், உலகம் முழுவதும் பரவணும், எல்லா மக்களும் நலமாக இருக்க தாங்க தொண்டு புரிய வேண்டும் என்று கூறி எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆறுமுகம் பவானி. நன்றி ஐயா, வணக்கம். அம்மா எல்லாருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நேரமே மிக்க அம்மா அடுத்து வரவங்க கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க. ஏன்னா இன்னொரு 1/2 hour தான் இருக்கு. நன்றிங்கம்மா. நேரமின்மை காரணமாக அன்பர்கள் தாங்கள் கூறும் அனுபவ முறையை சுருங்க கூறி மற்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வாழ்க வளமுடன். சுரேஷ் காஞ்சிபுரம் ஐயா அவர்கள். சுரேஷ் காஞ்சிபுரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா கேக்குதாம்மா? ஒரு நிமிஷமா. கேக்குறதுங்க ஐயா. நீங்க உங்க அனுபவ முறையை சொல்லலாம். ஒரு நிமிஷமா. ஹலோ, கேக்குதாம்மா? கேக்குதுங்க ஐயா. ஒரு நிமிஷம். கேக்குதாம்மா? கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். முதல்ல இந்த ப்ரோக்ராம் வந்து மிக சிறப்பாக நடந்திருக்கு. இறையர்களுக்கும் குருவுக்கும் நன்றி. இறைமதன் ஐயாவுக்கும் நன்றி. இந்த ப்ரோக்ராம் சிறப்பாக நடித்த அனைத்து அருள் தொண்டருக்கும் மிக்க நன்றி நன்றி நன்றி. அதாவது இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். இந்த 1 மாசம் எப்படி போய், ஆனால் 1 மாசம் நான் ஃபுல்லாக செய்யலை. ஒரு 25 நாள், ஒரு 5-6 நாள் செய்யாமல் விட்டுருப்பேன். ஏதோ ஒரு மேடம் சொன்ன மாதிரி எல்லா மாதமும் மார்கழி மாதமா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி தோணுது. அந்த 1 மாதம் இந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து இப்போ கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு. அதனால இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக எல்லா வகையிலும் எல்லாரும் சிறப்பாக இருந்தது. அதுக்கு எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக இறைமதன் ஐயாவுக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவை தொடர்ந்து கலைவாணி அம்மா அவர்கள், அம்மாவை தொடர்ந்து கோமகள் அம்மா அவர்கள். கலைவாணி அம்மா அவர்கள் சொல்லுங்கம்மா உங்க அனுபவ முறையை. கலைவாணி அம்மா அவர்கள், கோமகள் அம்மா அவர்கள். கோமகள் அம்மா அவர்கள், ஜோதிமணி அம்மா அவர்கள், கேக்குதுங்களா? கேக்குதுமா. யார் சொல்றீங்கம்மா? ஜோதிமணி அம்மாவா? ஜோதிமணி பேசுறேங்க. உங்க அனுபவத்தை சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மார்கழி மாசத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடிதான் அதுல ஜாயின் பண்ணுங்க. ஐயா வந்து இப்போ 3:33க்கு கரெக்டா அந்த இதை பார்க்க சொன்னாரு. முன்னாடியே முழிப்பு வந்தா கூட அந்த 3:33க்கு கரெக்டா எந்திரிச்சு அது ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேங்க. அப்புறம் ஐயா வந்து இந்த மௌனத்துக்கு போனா கூட இந்த ஆசிரியர் பெருமக்கள், அப்புறம் அவருடைய துணைவியார் லதாம்மா அனைவரும் இது நல்லா இந்த பயிற்சி நல்லா கொண்டுட்டு போனாங்க. ஒவ்வொரு பயிற்சியும் ஐயா ஈடுபாட்டோட செய்யறதுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து வழி நடத்திட்டு தான் மௌனத்துக்கு போயிருக்கிறாங்க.
ஆசிரியர் பெருமக்களும் அதே மாதிரி அவர் என்ன நினைச்சாரோ அதே மாதிரி நிறைவேற்றிருக்கிறாங்க. நான் இந்த வாழ்க வளமுடனுக்கு 2006லயே வந்துட்டேங்க. அப்போ வந்து இந்த தவம் அப்புறம் அந்த பயிற்சி எல்லாம் கூட இந்த அளவுக்கு எனக்கு கிடைக்கல. இப்ப ஐயாவோட குரலு, அவர் நடத்துற விதம் அவ்வளோ உணர்வுபூர்வமா இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதனால இந்த மார்கழி மாசம் கடைசி 4-5 நாள் கலந்துக்க முடியல, காய்ச்சல் வந்து. அதுதான் கஷ்டமா இருந்துச்சு. ஐயா வந்து சின்ன மகரிஷியாவே உணர்றேன். ஒரு ஐயா சொல்லுவாரு சின்ன மகரிஷின்னு. அதேதான். அதுல நான் என் கூட என் 302 பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்களும் நல்லா கலந்துக்கிட்டாங்க. அவ்வளோ உணர்வுபூர்வமா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உணர்வுபூர்வமா இருந்தது. அந்த பிரபஞ்ச ஈர்ப்பு, அந்த தியானம், பயிற்சி எல்லாமே நல்ல விதமா நல்லா இருந்தது. அது ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. மதியம் வந்து ஒவ்வொருத்தரையும் அழைச்சு ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்கள் அந்த மருத்துவ சம்பந்தப்பட்ட அந்த குறிப்புகள் 6:30 மணிக்கு ஒவ்வொருத்தரையும் பேச வச்சு நம்ம அந்த அந்த ஒவ்வொரு இதுலயும் கொஞ்சம் மறந்திருந்தா கூட அதை வந்து நினைவு கூட்டுற மாதிரி இருந்தது. அந்த மதியானம் நடத்துறதும் அந்த 6:30 மணிக்கு நடத்துறதும். ஒரு ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே நிகழ்காலத்துல இருக்கிற மாதிரியே பண்ண கொஞ்சம் முதல்ல அந்த தவம் வந்து இந்த அளவுக்கு வராட்டி கூட இப்போ ஒவ்வொரு பயிற்சியுமே நிகழ்காலத்துல இருந்து பண்ற மாதிரி பண்ணவுமே தியானமும் நல்லா நல்லா வருது. அதுக்கு ஐயாவுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஐயாவும் குடும்பமும், ஆசிரியர் பெருமக்களும் அவர்களுடைய குடும்பமும், இதில் கலந்து கொண்டவர்களும் அவருடைய குடும்பமும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பெரிய நாயகி அம்மா அவர்கள், அம்மாவை தொடர்ந்து கனக அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். 3 மணிக்கெல்லாம் முழிப்பு வர்றது வந்து வருஷத்துல நாங்க ஒரு நாள் தான் அந்த 3 மணிக்கு எழுந்துப்போம். பொங்கல் அன்னைக்கு 6 மணிக்கு சூரியனுக்காக பொங்கல் ரெடி ஆயிடணும். இப்ப நம்ம ஜூம்ல இறை சாதனை வந்த பிறகு 4 மணிக்கு எழுந்துக்கிற பழக்கம் வந்தது. அதுக்கு முன்னாடி 5 மணிக்கு தான் எழுந்துப்போம். ஆனா இங்க வந்த அப்புறம் அந்த 4 மணிக்கு, இப்போ அதையும் தாண்டி நம்ம இப்போ 3க்கெல்லாம் முழிப்பு வந்துடும். உள்ள ஜூம்குள்ள வந்தா 3:50க்கு உள்ள வருவோம். இப்போ லதாம்மா உலக நல வேள்வி பாடிட்டு இருப்பாங்க. அவங்க குரல்ல அந்த காலையில ரொம்ப இனிமையா இருக்கும். அப்போ உள்ள வந்துட்டு 4 மணிக்கு கரெக்டா பயிற்சிகள் ஆரம்பிக்கும். இதுல என்ன அப்படின்னா, அந்த நம்ம அந்த பிரபஞ்ச சக்தி, அந்த ஈர்ப்பு சக்தி ஒரு 3 பயிற்சி ஐயா புதுசா கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து அந்த தோப்பு கர்ணம், நான் வந்து எங்க பேத்தி கூடலாம் அதை சொல்லி கொடுக்கறதுக்காக 1, 2 போட்டு பழக்கம். ஆனா 14ன்னும் போது போட ஆரம்பிச்சா நம்ம போட்டுட்டே இருக்கோம். நல்லா ரொம்ப ஈஸியா வந்தது. அந்த 10, 11 ஒண்ணுமே தெரியல. 12, 13 தான் லைட்டா மூச்சு வாங்குற மாதிரி இருந்தது. அது ரொம்ப எனக்கு அந்த பயிற்சி வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த ஏஜ்ல பரவாயில்ல, நமக்கு நல்ல 14, 15 கூட போட முடியுது நல்லா அப்படின்னு நல்லா இருந்தது அந்த பயிற்சி. அடுத்து இந்த தவம் நல்லா அவ்வளோ ஆழ்ந்த அந்த நேரத்துல சில நாளுக்கு வந்து நம்ம வெளியிலே வர முடியாது. இந்த மார்கழி மாத சில்லுன்னு குளிர் குளிச்சுட்டு, அதுவும் இன்னும் குளிச்சுட்டு அந்த பண்ணும்போது ஐயா எப்பவுமே நம்ம இதுல சொல்லுவாங்க குளிச்சுட்டு தான் நம்ம எல்லாமே ஆரம்பிக்கணும்னு. அது அது நம்ம குளிச்சுட்டு தான் பண்ணுவோம். ஆனா தலைக்குன்னும் போது எனக்குலாம் கொஞ்சம் முடி நீளமா இருக்குதால கொஞ்சம் தயங்கி உடம்பு மட்டும் குளிக்கிறது. ஆனா இந்த மார்கழி மாசம்னும் போது தலைக்கு ஊத்தும் போது நல்ல ஒரு ஃப்ரெஷ். நம்ம எல்லா பயிற்சியும் முடிச்சுட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த 7 மணிக்கெல்லாம் முடிச்சிரும். அப்ப அன்னைக்கு நாள் வந்து ரொம்ப ரொம்ப நேரம் டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். அன்னைக்கு நாள் முழுக்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வேற இருக்கும். நல்ல ஏதோ ஒரு அது அந்த ஃப்ரெஷ்ஷா ஒரு மகிழ்ச்சியும் உள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தண்ணி, நம்ம இந்த நீர் தவம் வந்து வாட்டர் மெடிடேஷன் ரொம்ப அது உண்மையிலே நம்ம அது அது ஒரு நாள் எதேச்சியா நான் வந்து சாதாரண தண்ணியை குடிக்கும்போது நல்லா அந்த டேஸ்ட் வித்தியாசம் நல்லா தெரியுது.
அந்த தண்ணிக்கு அவ்வளோ ஆற்றல்ன்றது உண்மையிலேயே நாங்க அது இப்பதான் அது நம்ம வீடியோஸ்லாம் ஐயா காமிச்சு எத்தனையோ ஸ்பீச் கொடுத்துருந்தாலும் இந்த உணர்வு பூர்வமா பண்ணும்போது அதுக்கு நல்ல அதனோட பலன் நாங்களால உணர முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த அந்த நம்ம தனாகிருஷ்ண சங்கல்பம் பண்ணும்போது எங்க வீடு வந்து 3வது மாடி. ஆனா நாங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறோம். அப்ப அந்த டைம்ல நான் கடகட என்ன பண்ணுவேன், போன் எடுத்துக்கிட்டு மாடிக்கு போயிடுவேன். மாடிக்கு போயிட்டு அந்த பிரபஞ்சத்தை பார்த்தே சொல்ற மாதிரி ஒரு 15-20 நிமிஷம் நான் மாடியில இருந்தே அதை சொல்லிட்டு நம்ம உடற்பயிற்சி ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டா வேகமா கீழே வந்துடும். ஆனா அந்த மூச்சு வாங்குறது சுத்தமா இல்லவே இல்லை. அந்த எப்படி போவேன் எப்படி வருவேன்னே தெரியாது. அவ்வளோ ஒரு உடம்புக்கு அந்த ஒரு இதுவா இருந்தது. இன்னொன்னு நம்ம இந்த இந்த 1 மாசம் நான் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். நான் சிம்பிளா முடிச்சிடுறேன். இந்த 1 மாசம் வந்து நம்ம பயிற்சி பண்ணது எனக்கு பொங்கலுக்கு வந்து அப்பா அம்மாலாம் ரொம்ப வயசானவங்க, எங்க பேத்தி எல்லாம் ஒரு 10 பேரு. அதுக்கப்புறம் அந்த 10 நாளைக்கு நான் காலையில 10 பேருக்கு, மதியானம் 10 பேருக்கு, ஒரு ஆள் நான் அவ்வளோ வேலையும் காலையிலயும் எழுந்துக்கணும், பயிற்சி எல்லாம் முடிக்கணும், இதெல்லாம் செய்யணும்னும் போது கொஞ்சம் கூட அந்த அளவு முறைன்றது எல்லாத்துலயுமே போயிடுச்சு. எனக்கு 5ல் அளவு முறை எதுவுமே என்னால ஃபாலோ பண்ணவே முடியல. ஆனாலும் உடம்பு நமக்கு அது அப்படியே தான் இருக்கு. பழையபடியே நமக்கு அந்த எனர்ஜியோட இந்த 1 மாச பயிற்சி நம்ம காலையில எழுந்து அந்த கபாலபதி காயக்கல்பெல்லாம் ரொம்ப அந்த காலையில செய்யறது 4:30 மணிக்கு பண்ணும்போது அதுக்கு ரொம்ப உண்மையில ரொம்ப எஃபெக்ட் நல்லா இருக்கு. அந்த காயக்கல்பம் காலையில பண்றது, கபாலபதி, தோப்பு கர்ணம், அந்த அந்த எனர்ஜி வந்து நல்லா எனக்கு அந்த 10 நாள்ல நான் அவ்வளோ வேலை எப்படி செய்யுதுன்னே தெரியாது. 10 பேரை நான் கவனிக்கணும். வயசானவங்க, குழந்தைங்க எல்லாம் போது எனக்கு அந்த எனர்ஜியே லோவே ஆகல. ரொம்ப சிறப்பா இருந்தது. உண்மையிலே இது நன்றி சொல்லணும். நன்றி வந்து கமலம் அம்மாவுக்கு, ஐயாவோட பெற்றோர், அப்பா, ஐயாவுக்கு. நாங்க இதுதான் பேசி பேசி மாளல எங்களுக்கு. அந்த 1 மாசம் ஐயா எவ்வளோ ஐடியா பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. கனகா அம்மாக்கு எவ்வளோ நாள் பார்க்காம திறக்கிறது, லதா அம்மாக்கு அவங்க வாழ்க்கை துணைக்கு கட்டாயம் அவங்க எங்களுக்காக விட்டு கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு குழந்தைகள், நான் ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கிறது யாழினி தங்கம் தான். அது அவங்க அப்பாவை பிரிஞ்சு 1 மாசம் எப்படி பார்க்காம இருந்தது, இதை நான் யோசிப்பேன். இதெல்லாம் தான் நன்றி நன்றின்னு சொல்லும்போது ஒண்ணுமே இல்லை. இது ஒண்ணே ஒன்று மட்டும் நான் சொல்லி நிறைய செய்துக்கிறேன். அந்த நன்றி சொல்லும்போது ஒவ்வொரு பொருளும் உணவுப் பொருளாக தான் நம்ம சாப்பிடும்போது நன்றி உணர்வோட காயக்கல்பம் செய்து நம்ம சாப்பிடணும்னு ஐயா சொல்லுவாங்க இல்லையா. நம்ம அதுக்கு பதில் நம்ம இப்போ அதையும் தாண்டி என்ன ஆகுதுன்னா, அந்த உணவுப் பொருள் வந்த வழி, அதை வச்சிருக்கிற பாத்திரம், அப்ப நீ தானே செஞ்ச அந்த உணவு, அப்ப உனக்கு நீ நன்றி. அந்த அடுப்புக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஒரு பொருளா போயிட்டே இருக்கு. நேத்து ஒரு வெங்காயம் எடுத்துட்டு போறேன் கையில இருந்து, ட்ரேல இருந்து, அதுல ஒரு தோல் வந்து கீழே போயிடுச்சு. உடனே மனசு பதறுது. ஐயோ சாரிடா, நான் உன்னை வேணும்னு உதாசீனப்படுத்தல, சாரி நன்றி நன்றி, உனக்கு நன்றி, நீ இல்லைன்னா இது எப்படி பாதுகாப்பா இருக்கும். அப்போ ஒவ்வொரு அந்த காய்கறியும் இருக்கட்டும், பழங்களாகட்டும், அந்த தோல் எவ்வளவு அழகா மூடி நம்மளுக்கு எவ்வளவு பாதுகாப்பா கொடுக்குது. இது அப்படியே நீண்டுட்டே போகுது. எல்லா விஷயத்துக்கும் நீண்டுட்டே போகுது. வாழ்க வளமுடன். நான் நன்றியோட நான் நிறைவு செய்துக்கிறேன். இது எங்களுக்கு ஒருத்தருக்கு நாங்க சொல்லணும்னா 1 மணி நேரம் சொன்னா கூட போதாது. நன்றி நன்றி, ஆனந்த கண்ணீரோட நாங்க நிறைவு செய்துக்கிறோங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. எல்லாரும் தொண்டு செய்த அனைவருக்கும் எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாங்கள் பாக்கியம் செய்தவர்கள், புண்ணியம் செய்தவர்கள் என்று கூறி நான் நிறைவு செய்துகிறேன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். தேவிஸ்ரீ அம்மா வாழ்க வளம். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். கனக அம்மா அவர்கள், அம்மாவை தொடர்ந்து கார்த்திக் ஐயா அவர்கள். அம்மா வாழ்க வளமுடன். அன்பர்கள் முதல்ல சொல்லட்டுமா, கடைசியில நானும் லதா அம்மாவும் பேசிக்கிறோம். எங்களுக்கு ஒரு 8:25 வரைக்கும் எல்லார்ட்டையும் கேளுங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். நானும் லதா. ஓகே, நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. ஓகே, கார்த்திக் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். கார்த்திக் ஐயா அவர்கள். கார்த்திக் ஐயா பேசுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா உங்க அனுபவ உரை. ரெட்மி 9A அவர்கள். வாழ்க வளமுடன். ரெட்மி வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. கேக்குதுமா. டவர் கிடைக்க மாட்டேங்க, சில நேரம் விட்டு கிடைக்குது. ஐயா வாழ்க வளமுடன். நிறைன் மதன் ஐயா வாழ்க வளமுடனுங்கம்மா.
எனக்கு வந்து நான் இந்த பிரபஞ்ச மார்கழி மாதம் இதில் வந்து நான் பயிற்சி செஞ்சுட்டு இருந்தேன். 3:30 மணிக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிருவேன். எழுந்திரிச்சு செஞ்சுட்டே இருக்கும்போது ஐயா முதல்ல சொன்னாங்க, பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி நிறைய கொடுக்குறோம், தவம் நிறைய பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. சில நேரத்தில் எனக்கு இந்த வயலுக்கெல்லாம் போகிறனால கொஞ்சம் பண்ண முடியறதில்ல. எனக்கு இந்த வந்து உடம்பு ஹீட் ஆயிடுச்சு நடுவில். கனகம்மாட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இது மாதிரி நீங்கள் வந்து காயகல்பத்தில் ஓஜஸ் போடாதீங்க, வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு இருங்க, ஒரு வாரத்துக்கு இது மட்டும் செய்யுங்க, காயகல்பம் மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதே மாதிரி நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது மாதிரி சொன்னோன்னே செஞ்ச உடனே பரவாயில்லை. அப்புறம் வந்து தலைக்கு குளிக்க முடியலம்மா, எனக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு, ரொம்ப மூக்கு அடைக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க சொன்னாங்க, 2 நாளைக்கு ஒரு தடவை குளிச்சிங்க, அப்படியே விட்டுறாதீங்க, குளிச்சிருங்கன்னாங்க. நான் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். எனக்கு நான் என்னென்னு ஒன்று சொல்லியே ஆகணும். எனக்கு வந்து நான் ரொம்ப ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து நான் மணவளக்கலையில் இருக்கேன், நெய்வேலியில் இருந்தேன். அதில் பயிற்சி செஞ்சுட்டு இருப்பேன், ஏதோ செஞ்சுட்டு இருப்பேன், ஆனால் செஞ்சுட்டு இருப்பேன், விடாத செஞ்சுட்டு தான் இருப்பேன். ஆனால் இந்த அளவுக்கு வந்து செஞ்சுட்டு இறை சாதனை மார்க்கத்தில் தான் நான் வந்து இந்த அளவுக்கு நான் செய்கிறேன். ஐயா எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து ஐயாவை என்னோட எப்படி நான் சொல்றது, அப்பாவை பார்க்குறதா, எப்படி என்னோட பிள்ளையா பார்க்குறேன்னா இன்னும் எனக்கு தெரியல. எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஈடுபாடாக இருக்கேன் நான். அப்புறம் வந்து எனக்கு வந்து ஸ்மெல்லு தெரியல. எனக்கு ரொம்ப நாள் எனக்கு வந்து மூக்கு அடைப்பாகவே இருந்துச்சு, மூக்கில் சதை வளர்ந்த மாதிரி இருந்து. நானும் எவ்வளோ டாக்டர்கிட்ட பார்த்துட்டேன், எனக்கு ஒன்றுமே சரி வரல. ஆனால் மூச்சு பயிற்சி செய்வேன், உடற்பயிற்சியும் செய்வேன் நான். எப்படின்னே எனக்கு தெரியல, அது எனக்கு சரியாகவே ஆகாமலே இருந்தது. ஐயா சொல்லுவாங்களா, எவ்வளோ கர்ம மகரிஷி ஐயா கர்ம வினை பதிவு இருக்கு, அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ செஞ்சும் சரியாகலைன்னு இறைமதன் ஐயாவும் சொல்லுவாங்க. சில நேரத்தில் ஸ்பீச் எல்லாம் கேட்கும்போது கேட்டிருக்கேன். ஆனால் இந்த மார்கழி மாசத்துல நான் செஞ்சதுல எனக்கு நல்ல ஸ்மெல்லு தெரியுதுங்க ஐயா. ஐயாவுக்கு நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வாழ்வியல் வந்து நீங்க எவ்வளவு சொல்லி கொடுக்குறீங்க, நீங்க வாழ்வியல்லாம் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். இப்ப இன்னைக்கு கூட எங்க பொண்ணு கூட சொன்னுச்சு, அவங்க வந்து நீ 30 நாள் மௌனம் போயிட்டாங்கன்னு சொன்னீங்களம்மா, குடும்பத்துல யாரு பாத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒய்ஃபு லதாம்மா தான் பாத்துக்கிட்டாங்க, குழந்தைங்களை எல்லாத்தையும் அவங்க தான் 1 மாசம் பாத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு. அம்மா லதாம்மா உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு பேரளத்துல வந்திருக்கும் போது நான் பார்த்தேன் உங்களை, ஐயாட்ட பேசிட்டு இருந்தேன், உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். எனக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லம்மா. எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப நிம்மதியா இருக்கேன். எனக்கு நல்ல ஸ்மெல்லு தெரியுது இப்ப. இப்ப இடையில இப்ப கொஞ்சம் நல்லா அந்த சளி பிடிச்சிருச்சு. இப்ப எனக்கு வந்து நான் உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கேம்மா. நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். நான் இப்ப வந்து இப்போ எங்க பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன், அதனால கொஞ்சம் முடியல எனக்கு. நான் அடுத்தது நான் கண்டினியூ பண்ணிட்டு நான் பழையபடி நான் செஞ்சுட்டு இருப்பேன். நான் ஊருக்கு போயிட்டு நான் செஞ்சிருவேன். நான் ஃபுல்லாவே 3 மணிக்கு 3:30 மணிக்கு நான் எழுந்திரிச்சு நான் அதை ஆட்டோமேட்டிக்காக நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன். இப்போ இங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் உடற்பயிற்சி மட்டும் நான் ஃபுல்லு செஞ்சுட்டு அந்த மாதிரி நான் செஞ்சுட்டு இருக்கேம்மா. அப்புறம் வந்து எங்கள் பசங்கள்கிட்ட கூட, எங்கள் பேர பசங்கள்கிட்ட கூட நான் நைட்டெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன், எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும், காலையில் எழுந்திரிக்கல, நீ பல்லு விளக்குறீல, ப்ரஷ் பண்ணுறீல, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லு. ஏன் பாட்டி அப்படின்னு கேட்குறான் அவன். நன்றி சொல்லணும்ப்பா, நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரஷ் கொடுக்குறாங்க, ப்ரஷ் ஒரு பல்லு விளக்குறோம், அதுக்கு வந்து பேஸ்ட்டு நீ விளக்குற, அது வந்து தயாரிக்கிறாங்க, அது எப்படி கிடைக்குது உனக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க டீச்சருக்கு நன்றி சொல்லு. அப்புறம் நீ தண்ணி குடிக்கிறீல, தண்ணி எப்படி கிடைக்குது உனக்கு, அந்த தண்ணி வந்து எப்படி உற்பத்தி ஆகுது, நீ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏறி உட்காந்தாலே வந்து அட்காப்பு சொல்றான். அது யாராலங்க ஐயா, மகரிஷியே சொல்லியிருக்காங்க, மகரிஷிட்டு நம்ம கத்துட்டு இருக்கோம். இருந்தாலும் இப்போ வந்து மதன் ஐயா தானே வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம அந்த இதில் ஒரு இதில் போயிட்டே இருக்கோம். அதில் அவங்க வந்து எடுத்து இவ்வளோ சொல்றாங்க. நம்மளுக்கு வந்து நிறைய சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேங்க ஐயா, எழுதி வச்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் இங்க இருக்கிறதுனால என்னால ஒன்றும் எழுத முடியலைங்க ஐயா. எனக்கு இந்த அடுத்து உங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலாம். சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. அம்மா கனகம்மா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நீங்களும் உங்க அன்பு குடும்பமும் எல்லாரும் டீம்ல இருக்கிறவங்க அனைத்து பேரும் வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நேரமின்மை காரணமாக அன்பர்கள் சுருங்க கூறினால் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கோமகள் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். பேபி பாலகுமாரன் அவர்கள். வாழ்க வளமுடன். பாலமுருகன், பேபி பாலமுருகன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நான் தாளவாடியில இருக்கேங்கம்மா. ரொம்ப மலை பிரதேசம். ஆனாலும் இந்த 1 மாசமும் என்னால முடிஞ்ச அளவுக்கு
ஒரு 6-7 நாள் வந்து தவறி போச்சுங்க. மத்த எல்லா நாளும் நான் பண்ணியிருக்கேன். மதன்குமார் ஐயாவுக்கும் அவங்கள சார்ந்த அனைவருக்கும் என் நன்றியை ரொம்ப மனப்பூர்வமா தெரிவிச்சுக்கிறேங்கம்மா. ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறது, நான் ஒரு 2-3 வருஷமா இதுல இருந்துட்டே இருந்தாலும் தொடர்ந்து இந்த நன்றி உணர்வு அப்படிங்கறத ஒரு ஃபுல் ஃபார்ம்ல வந்து இந்த மார்கழி மாசத்துல நான் எனக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதை உணர்ந்திருக்கேன். ஒவ்வொரு விஷயத்திலயும் உணர்ந்திருக்கேன். எனக்கு ரொம்ப வயசு 52 மேலாகுது. முட்டி வலியோட இருக்கேன். ஒரு 25 ஸ்டெப் ஏறி இறங்கிதான் நான் வேலை செய்ய வேண்டிய ஒரு இடம் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நான் வாழ்க வளமுடன் சொல்லி ஏறி இறங்குறத இந்த மார்கழி மாசத்துல இருந்து நான் பழக்கமாக்கிருக்கேம்மா. எனக்கு இப்போ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எடுத்து குடிக்கிற தண்ணீர் டம்ளர்ல இருந்து ஒவ்வொரு தட்டுக்கும் நன்றி சொல்லி முடியலைங்க. அந்த நன்றிக்கு அத்தனைக்கும் இறைமதன்குமாருக்கும் அவங்க உள்ளிட்ட அந்த உங்க குழுமம் முழுமைக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்கம்மா. இந்த நன்றி உணர்வோட என் வாழ்நாள் முழுவதும் நான் இருப்பேன். அதை நான் ரொம்ப கடமையா சொல்லிக்கிறேன்மா, சந்தோஷமா சொல்லிக்கிறேன். நான் எவ்வளவு நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது எனக்குள்ள ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தையும், நான் என்னமோ ஒரு சாதிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கம்மா. அதுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராஜசேகரன் ஐயா அவர்களை ஐயாவை தொடர்ந்து கார்த்திக் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். அம்மா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, உங்க அனுபவத்தை பகிரலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மார்கழி பிறந்ததால் எங்களுக்கு வழி பிறந்தது ஐயா. நன்றி, நன்றி ஐயா. காலை 3 மணி எழுந்தது முதல் நாங்கள் இரவு படுக்கும் வரை 9 மணி வரை எங்களுக்கு பயனடைந்த அனைத்து பொருட்களுக்கும் நன்றி என்ற உணர்வு இந்த மார்கழியில் பிறந்தது ஐயா. எந்த பொருளை பயன்படுத்தினாலும் அதற்கு நன்றி. எங்கே வெளியில் சென்றாலும் எந்த காரியம் ஆரம்பித்தாலும் நம்ம அருட்காப்பும் சங்கல்பமும் போடுவோம் ஐயா. நீங்கள் வந்து இந்த 1 வருடத்தில் நான் பயின்ற அறிவின்படி நிறைய கருத்துக்களை கூறி வருகிறீர்கள். இதுல பிரபஞ்ச இறைசக்தி வேள்வி ஐயா மூலமாக வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், இத அருட்காப்பு சங்கல்பம் பயன்படுத்துவது போல எப்போ வேணாலும் இதை நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கோம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் சொல்லுவீங்க அடிக்கடி. இதையும் நாங்க உணர்ந்து செயல்பட்டு வரோம் ஐயா. இந்த மார்கழியில இந்த 1 மாதத்துல பயன்படுத்துறது மட்டும் இல்லாம இதை நாங்க பழக்கத்துமா ஆயிட்டோம் ஐயா. 3 மணி ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு அந்த உணர்வு தான் வருது. எழுந்து ஆரம்பிச்சு 4 மணிக்கு உள்ள உட்காந்து அந்த 6 மணி முடிச்சு உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சு 8 மணி வரல மௌனம் கூட நடைபெறுது ஐயா. 3 மணில இருந்து 8 மணி வரை கிட்டத்தட்ட 5 மணி நேரம் தினமும் அந்த மௌனம் உணர்வு வந்து கொண்டு இருக்கிறது ஐயா. நீங்க மௌனத்திலிருந்து வெளியே வர சொல்ல இந்த சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உணர்வுபூர்வமாக அப்படியே உடல் சிலிர்க்க அன்னைக்கு அந்த வார்த்தைகள் சொன்னீங்க இல்லையா. மௌனம் பிறந்தால் வழி பிறக்கும், உச்சகட்ட செயல் மௌனம், இறை செயல் தியானம், யார் எழுவார் நீ உயிர் துறக்கையில், நீ பிறந்ததும் அழுதாய் மகனே, பிரபஞ்சம் மகிழ்ந்தது, உன் வாழ்க்கையை நினைத்து எல்லோரும் அதாவது பிறரழ நீ மகிழ்ச்சியோட இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல அந்த அந்த அப்படியே கண்ணீர் தானையா வந்தது. வாழ்க்கையில மிகப்பெரிய புண்ணியம் அந்த சனத்துல அனுபவித்து இருப்பதுதான் சொல்ல பேச வார்த்தை வரல ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். டைமாச்சுங்க ஐயா. நன்றிங்கம்மா, நன்றிங்க, நன்றி. லதாம்மா நீங்க கொஞ்சம் பேசலாமா? வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. லதாம்மா. வாழ்க வளமுடன் லதாம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா ஷார்ட்டா பேசுங்கம்மா, டைம் இல்ல.
வாழ்க வளமுடன். அம்மா ராஜேஸ்வரன் ஐயா இப்ப பேசிட்டு இருந்தாங்க. ஐயா ஏதாவது இன்னும் சொல்ல விருப்பம்னா நீங்க தெரியப்படுத்திடலாங்க ஐயா. அது இல்லம்மா, நீங்க சொல்லுங்க. ஐயா கொஞ்சம் ஃபீட்பேக் கேட்டு ஐயாவும் கொஞ்சம் பேசணும். டைம் இல்ல. நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா வச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நிஜமாவே இந்த மார்கழி மகா மௌனம் அதனுடைய அனுபவ உரைகள் கேட்குறப்போ ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப என்ன சொல்றதுனே தெரியல. இவ்வளோ பேருக்குள்ள எவ்வளவோ மிராக்கிள்ஸ் நடந்திருக்குது. அதை வந்து சாமிஜி தான் நம்ம மதனையா மூலியமா உங்களுக்கு எல்லாமே நிகழ்த்தி கொடுத்துருக்காங்க. நான் கூட ஐயா போறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டாங்க, நம்ம எப்படி கொண்டு போவோம் சாமிஜி அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சு நான் ஒரு ப்ரேயர் மட்டும்தான் நாங்க பண்ணிக்கிட்டோம். இறை சாதனை குடும்ப அன்பர்களா எல்லாருமே கைகோர்த்து நம்ம டீம் மெம்பர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே எங்க கூடவே துணையா இருந்தாங்க. ஐயா இல்லைங்கிற ஃபீல் என்னால ஒரு நாள் கூட உணரவே முடியல. கூடவே தான் இருந்தாங்க மதன் மாமா. கொரோனாக்கு அப்புறமா மாமாவும் நானும் ஒன்னா தான் இணைஞ்சே தான் இருக்கோம். வீட்டுல இருந்தே தான் ஜூம் பணிகள் எல்லாமே செய்வாங்க. நேரடி வகுப்புன்னா நாங்க 2 பேரும் ஒண்ணா இணைஞ்சு தான் போயிருக்கோம். முதல் முறையா 1 நாள் 2 நாள்னா பரவாயில்ல, 1 மாத காலங்கள் போறாங்க. அப்படிங்கும்போது ஒரு சின்னதா ஒரு இது இருந்தது. ஆனா வந்து அது கூட நிறைவா உலக மக்களுக்காக அமைதிக்காக சாமிஜி எப்படி லோகாம்பாள் அன்னை கொடுத்திருப்பாங்க அந்த நேரத்துல. அதை விட நம்ம ஒரு மடங்கு மேல போய் நம்ம ஐயாவை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த அன்னைக்கு எனக்குள்ள அவ்வளோ ஒரு இதுவா இருந்துச்சு. நைட்டு சின்னதா ஒரு ஏக்கமும் ஒரு அழுகாச்சும் எல்லாம் வந்தப்போ நான் எல்லா சித்தர்கள் மகான்கள் யோகிகளை கூப்பிட்டு எனக்குள்ள எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது, பாசிட்டிவ் நெகட்டிவே எனக்குள்ள வராம ஐயாவை பத்தி ஐயா நிறைவா அங்க இருந்து ஐயா எதுக்காக மௌனம் இருக்க போயிருக்காங்களோ அந்த காரியத்துக்கு நீங்க எல்லா சித்தர்கள் மகான்களும் யோகிகளும் இருக்கணும் சாமிஜி, நான் உங்ககிட்டதான் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டேன். ஐயா மௌனம் இருந்து ஒரு 5வது நாள் பாத்தீங்கன்னா எனக்குள்ள அப்படி ஒரு கனவு விடிய காலையில வந்தது. அதை நான் கனகாமக்கிட்ட மட்டும்தான் பகிர்ந்துக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். அத்தனை மகான்கள் என் கூட வந்து இணைஞ்சு ஐயா என்கிட்ட அப்படியே வந்து நேரடியா வந்து சொல்றாங்க, அதான் என் கூட 10 மகான்கள் இப்ப வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் திடுக்குன்னு என்ன பண்றேனே தெரியல. அப்படியே அவ்வளோ ஒரு பூரிப்பா இருக்கா, என்ன சொல்றேன்னே எனக்கு தெரியல. அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஐயா போன் கொடுத்துட்டு தான் போயிருந்தாங்க. நிறைய அன்பர்கள் வந்து ஐயா வீட்டுல இருக்கிறதா நினைச்சு என் போனுக்கு கூப்பிட்டு ஐயாவை பார்க்க முடியுமாமா, ஐயாட்ட எங்களை பிளஸ் பண்ண சொல்லுங்க, அது எல்லாமே தெரியப்படுத்திக்கிட்டாங்க. ஆனா அப்ப வந்து ஐயா இங்க இல்ல, ஒரு ஆசிரமத்துல இருக்கிறாங்க அப்படின்னு வந்து நான் தெரியப்படுத்திக்கிட்டேன். டைம் கருதி நான் சீக்கிரமாவே முடிச்சிடுறேன். நிறைய அனுபவங்கள் எப்படி சொல்றதுன்னு தெரியல. மகான்கள் எல்லாமே கூட இருந்ததை என்னால உணர முடிஞ்சிச்சு. இறை சாதனை மார்க்கத்து மூலியமா வேதாத்ரி மகரிஷி ஐயாவை உலகம் முழுவதும் கொண்டு செல்வோம் அப்படிங்கிற உறுதிமொழியை நான் இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன் மக்கள் எல்லாருக்குமே. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பெரிய நாயகி அம்மா சொன்னாங்க, குழந்தைகளுக்கு தான், என்னுடைய குழந்தைகளுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் இந்த நேரத்துல தெரியப்படுத்திக்கணும். ஏன்னா நம்ம பெரியவங்க உணர்ந்துட்டோம், எல்லாமே ஓரளவுக்கு தெரியும். ஆனா குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பா அடுத்த நாளே வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இருந்தாங்க. ஏன்னா கிளம்புறப்போ அது எல்லாமே வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களை எல்லாம் விட்டுட்டு போறீங்களேப்பா, எங்கேயோ ஊருக்கு போறீங்க அப்படிங்கிற நிகழ்வுலதான் இருந்தாங்க. அடுத்த ஊருக்கு போன அந்த அன்னைக்கு நைட்ல இருந்தே அப்பா ஏமா இன்னைக்கு இன்னும் வரல, இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. 1 நாள் கேட்டாங்க, 2 நாள் கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தெளிவா ஒவ்வொரு நாளும் அந்த நைட்டு படுக்கிறப்ப பாப்பா பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பக்கத்துலதான் படுப்பா. ரொம்ப அப்பா கூட தான் ரொம்ப அட்டாச்சா இருப்பா. நான் மெயினா நினைச்சது பாப்பாக்காக தான். ஆனா பாப்பாவே 1 or 2, 3 டேஸ்ல அப்படியே சாந்தமாயிட்டாங்க. நான் சொல்லிட்டே இருப்பேன், அப்பா இந்த மாதிரி எல்லாருக்கும் நல்லது பண்றதுக்காக வீட்டுல இருந்து நல்லது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அப்பா வந்து வெளியே போய் மௌனம் இருந்தா இன்னும் நிறைய ஆற்றல் கிடைக்கும் அப்பாவுக்கு, அதனால அப்பா அந்த மாதிரி போயிருக்காங்கடா. நம்ம இந்த நேரத்துல அப்பாவை நம்ம நினைக்க கூடாது, அப்பாட்ட பிரேயரா நீங்க என்ன வேணாலும் வேண்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிதான் நான் எல்லாமே சொல்லிட்டு இருந்தேன். அவளும் புரிஞ்சுட்டா. ஆனா 15வது நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ பண்ணினது, அந்த குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவளுக்கு அப்பா நினைப்பு வந்துருச்சு. பல்லு வலி வந்துருச்சு, அப்பா நினைப்பு. நான் அப்பாவை இப்பவே பார்க்கணும், பார்த்தே ஆகணும். எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல. ஒரு நிமிஷம் ஒரு மாதிரியே இருந்துச்சு. நான் என்ன பண்றது, ஏன்னா அவ அடம் பிடிச்சானா கொஞ்சம் அடம் பிடிப்பா, பார்க்கணும்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கார்த்தி ஐயாவுக்கு இந்த நேரத்துல மிகப்பெரிய நன்றியை நாங்க தெரியப்படுத்திக்கணும். ஆனா ஐயா தான் வந்து மாமாவை கொண்டு போய் வாணியம்பாடி வரைக்கும் நைட்டு இரவு பகல் பார்க்காம
ஐயா வந்து ட்ரெயின்ல தான் போறதா இருந்தது. கடைசி நேரத்துல எல்லாமே நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியல ஐயானால அப்படிங்கிறங்காட்டிக்கு இரு இருந்துதான் ஆகணும். நான் லேட்டா கார்ல போய்க்கிறேன் அப்படிங்கிற முடிவு எடுத்தப்போ, ஐயா வந்து அவ்வளோ தூரம் வாணியம்பாடி வரைக்கும் கார் டிராவல் பண்ணி, நான் பார்த்துக்கிறேங்க ஐயா, நீங்க எல்லாமே அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு வாங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அந்த டைம் எல்லாம் ஐயா எடுத்துக்கிட்டு, அடுத்த நாள் அவங்களுடைய பணிகள் எவ்வளவோ இருக்கு அவங்களுக்கு. அந்த பணிகளுக்கு நடுவிலும் இத்தனை பேரும் பயனடையணும் அப்படிங்கறக்காக தியாகம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேருடைய பேரெல்லாம் என்னால சொல்லவே முடியல. என்னோட அம்மா, அப்பா, என்னுடைய அண்ணா. என் பாப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த அன்னைக்கு வந்து ரொம்ப ஏக்கமாயிட்டா. நான் கார்த்தி ஐயாக்கு தான் ஃபோன் பண்ணி, ஐயா நீங்க சாமிஜியா பேசுங்கன்னு சொன்னேன். சாமிஜி அடுத்தது என்ன பாப்பா கேட்டான்னா, அப்பாவ பார்க்கணும். இல்லாட்டி எனக்கு சாமிஜியுடைய ஃபோன் நம்பர் குடுங்க. மகரிஷி தாத்தாட்ட நான் இப்ப பேசணும் அப்படின்னு சொல்லிட்டா. நானும் வந்து சரி இருங்க மகரிஷி தாத்தாட்ட பேசலான்னு கார்த்தி ஐயாக்கு ஃபோன் பண்ணி குடுத்தேன். கார்த்தி ஐயாக்கு ஃபோன் பண்ணி குடுத்த உடனே முதல் வார்த்தையிலேயே அவ சொல்லிட்டா, இது கார்த்தி ஐயா பேசுறாங்க, சாமி தாத்தா பேசல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. நானும் வந்து பொறுமையா சொல்லி சொல்லி பார்த்தா ரொம்ப அடம் பண்ணிட்டா. கடைசியா ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்டு நின்னா, கனகாம்மாட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கனகாம்மாட்ட பாப்பாவ பேச வச்சேன். கனகாம்மாவும் நான் 3 டைரி 4 டைரி வச்சிருக்கேன் பாப்பா, ஒரு 10 நிமிஷத்துல எடுத்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நாள் முழுவதும் கனகாம்மா எப்ப ஃபோன் பண்ணாங்களா? தூங்கிட்டு இருக்கா மத்தியானம். அப்ப கூட எந்திரிச்சு கனகாம்மா ஃபோன் நம்பர் அனுப்பிட்டாங்களா? நான் சாமி தாத்தாட்ட பேசணும். நான் சாமி தாத்தாட்ட இப்ப பேசணும். கடைசியா ஏன் பாப்பா நைட்டு நான் கேட்டேன். ஏன் பாப்பா இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி கேட்டே இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டப்போ, உனக்கு இன்னுமாமா புரியல? எனக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு. அப்பாவும் சாமி தாத்தாவும் ஒண்ணுதான். உனக்கு ஏன் இன்னும் அது புரியல? நீங்க மட்டும் எப்ப பாரு சாமி தாத்தாட்ட பேசுறீங்க. நீயும் அப்பாவும் மட்டும் தான் பேசுவீங்களா? நானும் பேசணும். நான் அப்பாவும் சாமி தாத்தாவும் ஒண்ணுதான் அப்படின்னு வந்து பாப்பா அந்த அன்னைக்கு சொன்னது எனக்கு வாழ்க அழுகையே அந்த வளமுடன். நேரத்துல வந்துருச்சு. இன்னும் நிறைய அம்மா நிகழ்வுகள் இருக்குமா? வாழ்க வளமுடன். இன்னும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். மணி ஐயா 8:30 ஆச்சு. ஒண்ணே ஒண்ணு. ஐயாவை கடைசியில பேச வைக்கணும்னு ஐயாவே பேச முடியாது போல இருக்கு. பேசிடுவாங்க வாழ்க்கையோட ஐயா. அனுபவ உரைக்கே இன்னொரு நாள் போட்டுக்கலாம். எங்களை எல்லாம் முன்னாடி விட்டுருக்கணும் நீங்க. அதனாலதான் விடலமா லேட் ஆயிடும்னு. ஐயா வேணா ஐயா 2 நிமிஷம் பேசுறீங்களா? இல்லைன்னா நம்ம தற்சோதனைக்கு போலாமா? இல்லம்மா அமுதாமான்னு அம்மா சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்க ஐயா லதா ஒரு நிமிஷம் பேசணுன்னே தற்சோதனை போயிருக்கு. சரிங்க சரிங்க ஓகே. இல்ல எனக்கு வந்து ஒரு அம்மா வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஐயா மௌனத்துக்கு அந்த அன்னைக்கு கிளம்புற அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட்ன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. அவங்க சென்னையை சேர்ந்த அன்பர். நான் பேர் சொல்ல விரும்பல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள ரொம்ப பிடிக்கும். அந்த அண்ணாவ. அவங்களுக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. சிவியர் ஸ்டேஜ் போயிட்டாங்க. அவங்களுடைய அழுகாச்சி என்னால தாங்கவே முடியல. நான் மாமாட்ட வந்து அந்த டைம்ல தான் என்னுடைய அம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வெளிய வந்தாங்க. மாமாட்ட வந்து எனக்கு நீங்க எல்லாருக்காகவும் கண்டிப்பா வாழ்த்துவீங்க. அம்மாக்காக ஒரு ஸ்பெஷலா சொல்லணுங்கிறதுக்காக நான் அம்மாவையும், இன்னொன்னு அவங்களையும் சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். இங்கேயும் நானும் காலையில அந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல சாமிஜி கைப்பிடிச்சு, அவங்க மாமா வர்றதுக்கு முன்னாடி, மாமா வந்த சனத்துல இருந்து அவங்க பேசிறணும் அப்படின்னு ஸ்ட்ரோக் வந்து ஐயா பேசவே முடியாம ஆயிட்டாங்க. பேசிறணும் சாமிஜி, நான் எனக்காக கேட்கறது, நாங்க செஞ்ச புண்ணியத்தை எல்லாத்தையும் நான் குடுக்குறேன்னு சொல்லி அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். அவங்க அதே அதே மாரி மௌனமும் முடியுது. அந்த 1 ஆர் 2 டேஸ்ல முடிஞ்ச உடனே அவங்க எனக்கு கூப்பிட்டு அண்ணாகிட்ட வாய்ஸ் கேட்ட உடனே எனக்கு நிஜமாவே என்ன பண்றேன்னே தெரியல. அவ்வளோ ஒரு சாமிஜிக்கு அவ்வளோ ஒரு நன்றி நான் செலுத்திக்கிட்டேன். இதே மாரி நெறைய பேருக்கு நடந்திருக்கும். நாங்க மட்டும் இல்ல, எல்லாரையுமே வாழ்த்திக்கிட்டோம். இன்னைக்கு ஐயா வந்து வாழ்க வளமுடன பத்தி நெறைய சொன்னாங்க. இந்த மாரி மிராக்கிள்ஸ் நெறைய நடக்கும். சாமிஜி நம்ம கூடவே இருக்காங்க. நம்ம உலகம் முழுவதும் இறை சாதனை மார்க்கம் போகும்னு சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன். இதுல கலந்துக்கிட்ட அனைவருக்கும் நன்றி. இதுல பயணித்த கொண்டு போன எல்லா தொண்டர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். இதுல ஒண்ணே ஒண்ணு பதிவிட்டுக்கிறேன். மாலத்தி அம்மாவால இதுல இணைய முடியல. அவங்க வந்து இந்த பயிற்சிகளை பத்தி இன்னும் தெளிவா நல்லா சொல்லியிருக்காங்க. இன்னொரு சந்தர்ப்பத்துல மிச்சம் இன்னும் நிறைய அன்பர்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நமக்கு ரெகுலர் ப்ரோக்ராம் டைம் ஆனதுனால கண்டிப்பா நம்ம இன்னொரு நாள் இந்த ப்ரோக்ராம் வச்சுக்கலாம். சரிங்களா? வாழ்க வளமுடன். இல்லைன்னா சனிக்கிழமை மீட்டிங் காலையில 10 மணிக்கு அன்பர்கள் வந்து சொல்லலாம். சரிங்களா? வாழ்க வளமுடன். தற்சோதனை நிகழ்வுக்கு செல்லலாம். அனைவரும் உடலை தளராக வைத்துக் கொள்ளலாம். வாழ்க வளமுடன்.